அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். அமெரிக்க அதிபருக்கும் ரஷ்ய அதிபருக்கும் வடகொரிய அதிபருக்கும் தென்கொரிய அதிபருக்கும் முதற்கண் வணக்கம். ஏண்டா இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லாம ஏதோ அதிபர் நம்ம பண்பாடு அப்படிதாங்க. முதல்ல எல்லாரையும் வரவேற்றுட்டு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்காரங்களெல்லாம் அரவணைப்போம். முதல்ல வரவங்களை வாங்க சொல்லணும், வீட்டில் இருக்கவனே வாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம உள்ள வந்துடுவோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் ஏண்டா வந்தேன்னு என்ன பார்த்து கொண்டிருக்கும் இவர்களுக்கும் எனக்குமே நான் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்புக்கு முன்னாடி ஒரு பழமொழி சொல்லிடுறேன். நகமு யஹன்னஹ யொஹமு யஹஹ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எந்த மொழியில் எடுக்கப்பட்ட வார்த்தை தெரியுமா? சத்தியமா எனக்கும் தெரியாது. போகும்போது ஒன்று கேட்டேன், நல்லா இருக்கேன்னு பேசி பார்த்தேன். நாக்கில் எண்ணெய் தரணும் மாதிரி ஒரு வார்த்தை இருமா. அவங்க கொஞ்சம் பாக்குறாங்க, இதெல்லாம் பட்டிமன்றம் தானா இல்லை ஓகேம்மா. ரெண்டு பக்கம் வேற லேடிஸை உட்கார வச்சிட்டாங்க. நம்ம அவ்வளவு தெளிவா பேசுற ஆள் இல்லை, ஆனா இங்க ஜாம்பவான்க வந்திருக்காங்க. இன்னைக்கு பட்டிமன்றம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப அருமையான தலைப்பு. மக்கள் தொகை பெருக்கத்துக்கு மிகவும் பெரிய ஐயோ இதுவாமா இல்ல இல்ல மக்கள் தொகை பெருக்கமா ரைட்டுங்க. இப்போ ஒரு ஃப்ளோல வரம் பாருங்க. தமிழ்நாட்டில் இதுவும் கிடையாதுங்க, கொஞ்சம் குழப்பத்துல இருக்கேன். தலைப்புக்கு வந்துருவேன், எங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க, எனக்கு பார்த்து சொல்றேன். குடும்பமா சந்தோஷமா இருக்குமா தனித்தனியா அது கூட கிடையாதுங்க. இல்லறத்தில் குடும்பத்துல கூட்டு குடும்பம் மகிழ்ச்சியா, தனி குடும்பத்தனம் மகிழ்ச்சியா அப்படின்னா இதுக்கு நிறைய உதாரணங்கள், நிறைய விஷயங்கள், எடுத்துக்காட்டுகளை நிறைய சொல்லலாம். நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது. நம்ம நடுவில் அதனை உட்காந்தோம், அவங்க சொன்ன பாயிண்ட் எடுத்துட்டு பேச போறோம், அவ்வளவுதானே. அப்படி பார்க்க போனா கூட்டு குடும்பம் தனி கொடுத்தணும் அப்படின்னா பழைய பாடல்கள்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? அப்ப கூட்டாதானே இருக்கு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு நான் தீர்ப்பு சொன்னேன்னா தனி கொடுத்த அடிப்பாங்க. அதுக்கு ஏதாவது பாட்டு இருக்கும், நான் எடுக்கல. எடுத்த பாட்டு இவங்களுக்கு ஃபேவர். நீங்க தானே கூட்டு குடும்பம். ரெண்டு பேரும் பாத்தீங்களா கூட்டு குடும்பத்தை பத்தி பேசுறதுக்காக ரொம்ப ஆவலா இருக்காங்க. இந்த மேடம் என்னையா கூட்டு குடும்பம் படுற அவஸ்தை இருக்க, பாட்டு வேணா நல்லா இருக்கலாம், வாழ்க்கைக்கு உதவுமா? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அதனால பேசலாம் கூட்டு குடும்பம், ஃபேமிலி, 10 பேர் அண்ணன் தம்பின்லாம். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது தம்பி. நீ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் அது ஒன்று குறைச்சி நாம் இருவர் நமக்கு ஒருவர், அடுத்ததாக வரப்போகுது நாமே இருவர் நமக்கு எது குழந்தை அப்படின்னு வந்தாலும் வரும் போற போக்குல. இதை பத்தி பேசுறதுக்காக ஒரு 4 ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய கருத்தோடு ஒன்றி போகும் என்றால் ஓட்டு போடுங்க. ஒரு 26 எலெக்ஷன் சாரி ஏதோ நிகழ்ச்சி நினைச்சு பேசிட்டாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. 54 74 14 13 இந்த அம்மா நம்பர் ஓட்டு போட்டீங்கன்னா 53 82 12 அவருக்கு போடணும்னா 70 72 43 இந்த அம்மா நம்பர் 13 31 61 அவர் நம்பர் ஓட்டு போடுங்க. யார் நல்லா பேசினாங்கன்ட்டு. இந்த நம்பர்ல எங்க போடணும்னா எங்கன்னா போடுங்க, போட்டு ஒரு வழி ஆக்குங்க. இன்னைக்கு அருமையான நாள். என்னன்னா நான் வீட்டுல இருந்து திட்டு வாங்காம வந்த நாள், அதனால எனக்கு அருமையான நாள். இந்த நிகழ்ச்சிக்கு அருமையான நாள் அப்படின்னா இவங்க பேசுறத வச்சுதான். கூட்டு குடும்பமா தனி குடுத்தனமா அப்படின்னு கேட்டா நீங்க தனி குடுத்தனம்னு பேச போறீங்க. எப்படா நீ பேசி முடிப்ப, நான் பேசணுமே. இவங்க பார்த்த பார்வையே தான். இவனே அவர் பேசிட்டா அப்புறம் அணியில உட்கார நான் என்ன பேசுறது? நீங்க இங்க அவங்க 2 பேர் சொல்றாங்க, அவன் பேசிட்டு போட்டு நம்ம கிளம்பிடலாம். நீங்க காதுல கேக்குது எல்லாம் பேச வைப்போம், நம்மளும் பேச வச்சு பார்ப்போம்ல. முதல்ல தனி கொடுத்தனத்துக்கு வருவோம். தனி கொடுத்தனத்துக்கு 2 பேர்ல யார் முதல்ல பேச போறீங்க? இங்க என்னன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனாலதான் உட்காந்து பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. போடியம் வரல அதுக்காக உட்காந்து பேச போறாங்களே தவிர இவங்க யாரும் சுகர் பேஷண்ட்னு நினைக்காதீங்க. இவங்க ஏதோ முட்டி எந்திரிச்சு நிக்க முடியாதவங்கன்னு நினைக்காதீங்க. இவங்களுக்கு வயசாகி போச்சுன்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. இவங்கெல்லாம் விட்டா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுவாங்க. ஆனா இங்க போடியம் இல்லாததுனால
அங்கங்க அமர்ந்தே பேசுங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த உங்க முன்னாடி வச்சிடுறேன். ஏன்னா இது டெலகாஸ்ட்ல நீங்க பாத்துங்க. ஏதாவது அவங்களுக்கு கோபம் வந்து என்னை அடிச்சா சத்தியமா என்னை கொஞ்சம் பாதுகாத்து விட்டுருங்க. நடுவில் உட்காந்துன்னு கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. சரி, தனி கொடுத்தனே அப்படின்னு பேசுறதுக்காக இவங்க மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு, விழுப்புரம், கன்னியாகுமரி, நாமக்கல், திண்டுக்கல் இதுல ஊர்ல இருந்து வந்தாங்களான்னு கேட்போம். எந்த ஊர்மா நீங்க? பாத்தீங்களா, இவ்வளவு ஊர் சொல்லி 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அது முதல்ல கேட்டுக்கலாம் எந்த ஊர்ல இருந்தமா வரீங்கன்னு. பற்றவாக்கம்ன்றது சென்னைக்குள்ளதான் இருக்கு. அங்க இருந்து வந்திருக்காங்க. அவங்கதான் இப்ப பேச போறாங்க. உங்க பேர் என்னம்மா? திருமதி தேவிகா. தேவிகா, திருமதி தேவிகா அவர்கள். உங்க ராசி என்னம்மா? துலாம் ராசி. துலாம் நட்சத்திரமா? விசாக நட்சத்திரம், துலாம் ராசியில இந்த ஆண்டு எப்படி இருக்கும் கொஞ்சம் தெளிவா பார்த்து சொல்லுங்க. அவங்க ஜாதகம் கொடுத்துருக்கு. ஐயோ, இது வேற நிகழ்ச்சி இல்ல சாருங்க. வர வர என்ன நிகழ்ச்சி பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. மைக்கு கொடுத்துருவோம். அந்த மாதிரி மைக்க பிடிச்சி பேசினாலும் சரி, ஷர்ட்டில் போட்டுச்சு. எனக்கு தான் ஷர்ட்டா இது மைக்கு ஒன்று கொடுத்துருக்காங்கம்மா, போட்டு பேசுமா. இப்போ இவங்க பேசுவாங்க. பேசுங்கம்மா. சார், முதல்ல என்னோட இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்க எல்லா சான்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நடுவர் கிடையாது, மரியாதையே கிடையாது. உங்களுக்கு தான் கொடுங்க, பேசுமா. சார், நீங்க தான் சார் முதல்ல ஃபர்ஸ்ட் எங்களுக்கு குருவே. பரவாயில்ல, கேட்டு வாங்கிக்கணும். குருவுக்கு முதல் மரியாதை. சார், இப்போ வந்து தனி கொடுத்தணும் பத்தி நான் பேச வந்திருக்கேன். தனி கொடுத்தணும்னாவே ஒரு சொர்க்கம் தான் சார். அங்க வந்துட்டு பெரியவங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. அவங்களோட வேலையில நாங்க மிச்சம் பண்ணிடுறோம். இப்போ வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் புள்ள சாப்பிட்டானா, என் புள்ள இது பண்ணானா, நம்மள அங்க கேக்குறதுக்கு ஆள் இருக்காது. இதுவே தனி கொடுத்தனமா இருந்து பாருங்களேன், காலைல எழுந்திருச்சியம்மா நான் டீ போடனா கூட அவர் டீ போட்டு என்ன இருந்து எழுப்புவாரு. இதாங்க நம்ம நிலைமை. சொல்லிட்டாங்க, பாத்துக்கங்க. அவங்க டீ போட்டு நம்மள வந்து எழுப்புவாங்க. இல்ல அவர் லேட்டா வந்தாரோ நம்ம என்ன பண்ணுவோம், டீ போட்டு எழுந்துருங்க, ஆபீஸ் டைம் ஆச்சு. இது வந்து கூட்டு குடும்பத்துல வந்து சாப்பிடலனாலும் கோச்சிப்பாங்க. இங்க அப்படி இல்ல. கணவருக்கு என்ன பிடிக்கும் நம்ம முன்னாடி நைட்டே தெரிஞ்சு வச்சுப்போம். இதுதான்ப்பா உலகத்துல 8வதா இருக்கு. கணவருக்கு என்ன பிடிக்குமோ சமைச்சு தர்றாங்களாப்பா. ஆமா. இப்போ சரி, ஓகே, இதுனா பிடிக்கும். அதே மாதிரி அளவும் கம்மியா இருக்கும், ஈஸியா முடிஞ்சிரும் டைமும். அங்க வந்து அளவு அப்படி இருக்காது. எந்த விலை கம்மியா இருக்கோ காய் அன்னைக்கு அதுதான் சமையலா இருக்கும். கூட்டு குடும்பத்துல மெயினா அது ஒரு விஷயம். இது அப்படி இல்ல, நினைச்சதை சாப்பிட்டுக்கலாம், நினைச்சதை பிடிச்சதை செஞ்சுக்கலாம். அதுவும் ஒரு சிலவங்க இருக்காங்க மாமியார்லாம் என்ன பண்ணுவாங்க, பையனுக்கு எதனா இவ சொல்லி கொடுத்தோம் ஜன்னல்ல நின்னு ஒட்டு கேட்கிற புத்தி நிறைய மாமியாருக்கு இருக்கு. இங்க கூட்டு குடும்பத்துல அப்படிதான். இல்ல தனி குடும்பத்துல உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, ஜன்னலே இல்ல. நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, ஜன்னல் இல்ல. அப்ப வந்து நம்மளோட பிரைவசி தானே வந்து வெளியில போகாது. அதுவே கூட்டு குடும்பத்துல அப்படி எல்லாம் இருக்க முடியாது. என்ன ஒரு இதுனா, இப்ப வந்துட்டு நம்ம குழந்தைங்களை வந்துட்டு நம்மளோட கண்காணிப்புலயே நம்ம வச்சிருப்போம். பாட்டி இப்ப நம்ம கதை சொல்ல முடியும். இப்ப இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்கள பாக்குறதே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா குழந்தைங்களை சரி சரி அந்த ஒரு டிராபேக் தான். அது கூட என்ன பண்றோம், நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் டியூஷன்ல ஒப்படைச்சிடறோம். டியூஷன் அவங்க கேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம நைட் ஆனா வந்துட்டு என்ன பண்றோம், அவங்கள வந்து பாத்துக்கிறோம். அதுவே கூட்டு குடும்பம்னா இப்ப வந்துட்டு ஈகோ இருக்கும். மெயினா வர்றது என்ன வரும், ஈகோ வரும். அவன் குழந்தைக்கு நல்ல செட் எடுத்தா நம்ம குழந்தைக்கு கம்மியா செட் இருந்தா பிரச்சனை வரும். பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தை ஒரு பிடிக்கும் நம்ம கிட்ட வந்து கோவத்தை காமிப்பாங்க. அதுவே தனி கொடுத்துல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வாங்கி கொடுக்கறதுதான் அவங்க ஒரு ஏதோ ஒரு சாட்டிஸ்பாக்சனால இருக்கும். எங்க அம்மா இதை வாங்கி கொடுத்தா அவன் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் காமிப்பா. இது வந்து அந்தோட போயிடும். இங்க வந்து ஃபேமிலி ஒருத்தருக்கு ஒருத்தர் டெய்லியும் பாத்துட்டு இருக்கணும். நீ அதை போட்டிருக்கியா, நான் இதை போட்டிருக்கேன், எங்க அப்பா இல்ல வாங்கிக்கிற. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஏண்டா அவனுக்கு வாங்கி கொடுத்திய இவனுக்கு வாங்கி கொடுக்கறதுன்னு செலவுகள் என்ன ஆயிடுது, அதிகமாயிடுது. இப்போ ஆம்பளை வேலை செய்யறது மட்டும் அப்ப இருந்தா போதும். இப்ப ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்தாலே சமாளிக்க முடியலையே ஃபேமிலியை. எப்படி கூட்டு குடும்பத்தை சமாளிப்போம்? கரெக்ட். இப்போ ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஆனா இப்ப கூட்டு குடும்பம் இருந்துச்சுன்னா எல்லாரோட கஷ்டத்தையும் நம்மளும் சேர்ந்து பேர் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுலயும் வந்து பாதி சுயநலக்காரங்களும் இருக்கிறாங்க. சுயநலக்காரங்களும் இருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, சேஃப்டி பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய கூட்டு குடும்பத்துல அப்படித்தானே, தனியா ஒரு சேஃப்டி நடக்கும்.
அதுவே வந்து தனி குடும்பத்துல அதெல்லாம் கிடையாது. ம். ஆனா இப்ப மனைவிமார்கள் என்ன பண்றாங்க, சேஃப்டி, ஏன்னா ஹஸ்பண்ட் ஒரு கஷ்டப்படுற காலகட்டத்துல என்னப்பா சேவிங்ஸ் ம். ஓகே கொடுத்துட்டு அது அவர்கிட்ட வாங்கின காசு தானேம்மா அவர்கிட்ட வாங்கின காசு கேட்கிறேன். ஏன்னா சேவிங்ஸ் இங்க எதுவும் இல்ல, அதே கொஞ்சம் உப்பு மிளகா வாங்குறேன். லேடிஸ் எல்லாம் வேலைக்கு தானே சார், ஆன்லைன் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, சம்பாதிக்கக்கூடிய திறமையும் வந்துருச்சு. ம். சோ இப்ப வந்துட்டு 2 பேருக்கு ஈக்குவல் ஷேரிங். உனக்கு கஷ்டம்னா நான் எடுத்துப்பேன், எனக்கு கஷ்டம்னா நீ எடுத்துப்ப. ம், ம். இப்ப இதுல வந்து மியூச்சுவலா போயிடுது. ஆனா அதுவே கூட்டு குடும்பத்துல ஹஸ்பண்ட் சம்பாதிச்சாலும் ஒய்ஃப் சம்பாதிச்சாலும் அந்த பெரியவங்க கிட்ட தான் எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரோட காசையும் கலெக்ட் பண்ணிட்டு ம். மியூச்சுவலா கொண்டு போவாங்க. ஓகே. இதுல வந்து உனக்கு வந்து தனி, இப்போ அந்த பெரியவங்க இருக்கிற வரைக்கும் தான் அந்த கூட்டு குடும்பம். அந்த பெரியவங்க சப்போஸ் ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மியூச்சுவலா இருப்பாங்களா? ம். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இருக்க மாட்டாங்க. ரைட். அவங்க பொண்டாட்டி என்னென்ன சொல்றாங்களோ அதை தான் எடுத்துட்டு வந்து சபையில வைப்பாங்க, ஒரு சொத்து பிரிவேன்னு. அதுவே தனி குடுத்தனத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து சண்டை போட்டா கூட அந்த 4 வருஷத்துக்குள்ள முடிச்சு போயிடும் அந்த சண்டை. உதவாங்கிறது யாருன்னு தெரியாது ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா, அதுதான் சொல்ல வந்தேன். தெரியாது. பசங்களுக்கும் வந்துட்டு ஓகே, நம்ம அம்மா அப்பா அவங்க எதிர்க்கலதான் நம்ம வந்துட்டு டீசெண்டா நடந்துக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற பசங்களும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, போனை பார்த்துட்டு எல்லா விஷயமுமே தெரிஞ்சு போகுது அதுங்களுக்கு. சோ இதுல இருந்து நீங்க என்ன பண்றது பாத்தீங்கன்னா, அந்த கூட்டு குடும்பத்துல வந்துட்டு சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கும். சந்தோஷம் நிறைஞ்சிருக்காது, அது வந்து குறிப்பிட்ட அளவுதான் அந்த சந்தோஷமே. ஓகே. அதே தனி குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்டர்டைன்மெண்ட். சண்டை போட்டாலும் சரி, அன்னைக்கு நைட்டே நம்ம சேர்ந்துக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம், விட்டு கொடுத்துட்டு வாழ்வோம். கூட்டு குடும்பத்துல பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம ஷேர் பண்ணவே முடியாது. பர்சனலா எந்த ஷேரையுமே பண்ண முடியாது. அதே ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, யாரும் எதையும் சொல்லி தர மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து இப்ப இவங்க சொல்லி என்ன அம்மா சொல்லுதாங்களே, அவங்க அதே மைண்ட் செட்ல தானே இருப்பாங்க, நம்ம கிட்ட அந்த கோபத்தை காமிப்பாங்க. அதே தண்ணி கொடுத்தனா உனக்கு யாரும் சொல்லி தர்றதுக்கு ஆளும் இருக்காது, நான் சொல்றதா நீ கேட்டாலும், நீ சொல்றத நம்ம கேட்டாகணும். அதுல வந்து ஒரு ஈக்குவலா பேர் ஆயிடும். 2வது விஷயம். 3வது விஷயம் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணலாம். எப்பயாச்சும் தேவைன்னா நம்ம வந்து கூட போய் ஹெல்ப் பண்ணலாம். அதே கூட்டு குடும்பத்துல யாருக்காவது ஒண்ணுனா கூட டக்குன்னு போய் ஹெல்ப் பண்ண முடியாது. தப்புனா எல்லாமே அம்மா எடுக்கிறோம், அந்த வீட்டு பெரியவங்க எடுக்கிற டெசிஷனா தான் இருக்கும். இப்ப நீங்க இந்த சொசைட்டில வந்து பாருங்க, எத்தனை முதியோர் இல்லத்துல பெத்தவங்க போய் சந்தோஷமா இருக்காங்க. கூட்டு குடும்பத்துல அந்த சந்தோஷமா இருப்பாங்களா? இல்ல. முதியோர் இல்லத்துல நம்ம பே பண்ணிட்டோம்னா கூட அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்குது. இவங்கள மூலையில போய் ஒரு இடத்துல உட்கார வச்சிடறாங்க, கட்டில் வீட்டுல ஏண்டா கட்டில போட்டு உட்கார வச்சிடறாங்க. உட்கார வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டியா? கடமைக்குனாலும் அது அவங்க 1008 வேலை இருக்கும். ஆனா அவன் கடமைக்குனாலும் போய் சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். ஆனா அவங்க சாப்பிடலன்னா கூட பையன் வந்து கேக்குறான்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அதுவே ஒரு முதியோர் இல்லத்துல திரும்ப அவங்கள்ட்டுனா வேலைக்கு அவங்கள பராமரிச்சு அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு. சோ தனி கொடுத்தலன்னா அந்த முதியோருக்கு வேணா நம்ம கூட இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு எல்லா தேவையும் நம்மளால நேரடியா செய்ய முடியும். நேரடியா இல்ல, ஒரு ஆனா ஒரு பக்குவமா நம்ம பாத்துப்போம். ஆனா அது அந்த கூட்டு குடும்பத்துல அது கிடையாது. நீ எனக்கு என்ன செஞ்ச, அவங்க அதை கேட்பாங்கல்ல, நீ அவனுக்கு தான் அவ்வளவு செஞ்ச, எனக்கு இவ்வளவு செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முதியோர் இடத்துல யார் போய் சேர்த்து விடுவா? முதியோர் இடத்துல இப்ப முதியோர் இதுல வந்துட்டு ஒரு பெத்தவங்க என்ன பண்ணுவா, ஃபுல்லா வந்து என்ன பண்ணுவா, யாரோ ஃபேமிலியோ டிசிஷன் பண்ணி சேர்த்து 4 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஏன்பா எல்லாருக்கும் வேலை இருக்குப்பா, யாரும் பாத்துக்க முடியாது வீட்டுல ஒரு எதனா ஒண்ணு, அதனால நம்ம வந்து சேர்த்துடலாம்னு சொல்லிட்டு சேர்த்து விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து கூட தெரியாம கூட உனக்கு போய் எவ்வளவு செஞ்சு கொடுத்துட்டு வந்துருவேன். அதுவே அந்த வீட்டுல இருந்தா அத பெரியவங்களுக்கு, இப்ப இருக்கிற நிலைமையை பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வாங்கி வைக்கிற ஃப்ரூட்ஸை கூட எடுத்து அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. அது அந்த பெரியவங்களுக்கு போய் சேர்றது கூட இருக்காது. அதுவே இதுங்க ஒரு இடத்துல போய் சேர்த்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏதாவது பண்றத கூட பண்ணிட்டு போயிடலாம். அது ஒரு பிளஸ் தான் தண்ணி கொடுத்தனமா இருந்தா. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சொசைட்டில பொறுத்த வரைக்கும் இப்ப பெண்களும் சரி ஆண்களும் சரி ஈக்குவலான்னு சொல்றாங்க. அந்த ஈக்குவல்னு வர்றது காரணமே இந்த கூட்டு குடும்பத்தினாலதான். ஏன்னா பெண்களுக்கு அங்க வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. பையங்க சொல்றதுதான், அம்மாங்க சொல்றதுதான். அந்த பெண்களுக்கு வந்து அங்க உரிமை இருக்காது, கம்மியா தான் இருக்கும் கூட்டு குடும்பத்துல. ஆமா. அதுவே தனி குடும்பத்துல போய் பாருங்களேன், பெண்கள் ஈக்குவலா அவங்களோட இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணலாம், இது ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இதெல்லாம் வச்சு பார்த்தாக்கா
இந்திய காலகட்டத்துக்கு தேவை கூட்டு குடும்பமே கிடையாது, தனி குடும்பம் மட்டும்தான். ஓகே, நீங்க சொன்னதுல மகிழ்ச்சின்ற விஷயம் தான் நம்ம வச்சிருக்கோம். கூட்டு குடும்பத்துலதான் மகிழ்ச்சியா, தனி குடும்பம் நீங்க சொல்ற தனி குடும்பத்துலதான் மகிழ்ச்சி இருக்கு. எந்தவித முடிவும் அவங்க எடுக்கலாம், அதாவது நம்மளே எடுத்துக்கலாம், யாரையும் கேட்க வேண்டியதில்லை, அந்த சுதந்திரம் இங்கதான் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. செலவு என்ன வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி போலியாக வாழ வேண்டியதில்லை அப்படின்றாங்க. ஏன் போலியா வாழறதுன்னா, என் வீட்டு இது இருக்கு, இதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், 4 பேரோடு இருக்கும்போது நான் அது வேணும்னா நானும் இது செஞ்சாக்கணுமே, அப்படி நிர்பந்தத்துக்குள் தள்ளப்படுகிறேன் அப்படின்னு பல கருத்துக்களை எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப இவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா இவங்களை பேச வேணா நான் எழுப்பி அனுப்பிச்சிடணும், அப்படி அனுப்ப முடியாது. ஏன்னா இவங்களும் பல கருத்து வச்சிருப்பாங்கல்ல. இல்ல கூட்டு குடும்பம் தான் சிறந்தது, அவங்க சொன்னதெல்லாம் ஏதோ பெனாத்துறாங்க, என்னமோ வளர்றாங்க அப்படின்னு நான் சொல்லலை, இவங்க மைண்ட்ல நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சாலும் அந்த நினைப்பு எப்படிமா சொல்றீங்க நம்ம கேட்கணும்ல, அதனால இங்கேயும் கேட்டுருவோம். இப்போ கூட்டு குடும்பம் தான் சிறந்தது அப்படின்னு பேசுறதுக்காக இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் பேராதரவு பெற்ற அது ஏதோ பல்பொடி விளம்பரம், சரி விடுங்க. நீங்க எந்த ஊருங்க? திருக்கோயிலூர் சார். திருக்கோயிலூர். உங்க பேரு? சீதாலட்சுமி. ஐயப்பன். ஐயப்பன். ஓகே. இவங்க கூட்டு குடும்பம் தான் சிறந்தது அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. என்னன்னு கேட்போம், சொல்லுங்கம்மா. ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நடுவர் அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அனைவருக்குமா? எத்தனை பேர்? நான் மட்டும் தானே? ஓகே, யாரோ இருக்காங்க போல இருக்கு. அதாவது அந்த அம்மா சொன்னாங்க, தனி குடுத்தனம் தான் சிறந்தது, மகிழ்ச்சி தருது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எங்கேயும் போக தேவையில்லைங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போற இடத்துல இருந்து அவ கடைசி வரைக்கும் காலகட்டத்திலயும் கூட்டு குடும்பத்துல தான் மிக சந்தோஷமா இருக்க முடியுங்கய்யா. ஏன்னா முதல்ல இந்த பொண்ணு பார்க்க வரும்போதே உங்களுக்கு ஞாபகம் வரும், நீங்க பொண்ணு பார்க்க போனது வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க சித்தப்பா, பெரியப்பா, சித்தி அதெல்லாம் கும்பலாதான் வருவாங்க. ஒருத்தர் மட்டும் பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் பார்த்து கருத்து சொல்லுவாங்க. அந்த குடும்பம் எங்க போச்சு, அந்த கணவன் மனைவி இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதே நாங்க தனியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க பேசி பேசி தனியா உட்கார்ந்து பேசி பேசி என்ன ஆகுனா அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னே தெரியாது. வேற என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுற மாதிரி போட்டுப்பாங்க, சீக்கிரம் போய் அங்க கோர்ட்ல நிப்பாங்க. ஆனா இங்க கூட்டு குடும்பத்துல இலக்கியம் சார், இங்கதான் இலக்கணம் இலக்கியம் எல்லாமே பாருங்க. அங்க இருப்பாங்க மாமனார், எங்க மாமனார் இருப்பாரு, மாமியார் இருப்பாரு, எங்க கொழுந்தனார் இருப்பாரு, அதாவது அந்த இடத்துல வர எல்லாரும் கண்ணு மேல வச்சுங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அப்பவே எங்க கணவர் வருவாரு, வேகமா வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. நான் நினைச்சிட்டு இருப்பேன், எனக்கு தோணும் தனியா இருந்தா இவங்க சொல்ல மாதிரி வாங்க உடனே அவங்க பேக வாங்கி எல்லாம் செய்யணும்னு. இப்ப எங்க வீட்டுல வந்தா என்ன சொல்லுவாரு, அப்படின்னு ஒரு சிக்னல், அப்படி ஒரு கண்ணு வாமா அப்படின்னு, அது எனக்கு புரிஞ்சிடும். அங்க இலக்கியம் வருதா இல்லையா? இது மாதிரி ராமருக்கு மட்டும் சொல்றீங்க, இங்க நடக்குது. அப்புறம் நாங்க எழுந்து போய் செய்வோம், அப்புறம் போய் செய்யுமா, ஆமாமா போய் செய்யுமா அப்படின்னு. அப்புறம் நீங்க சொன்னாங்க மாமியார் குறை சொல்லுவாங்களாம். என்ன குறை சொல்றாங்க, நீங்க போகும்போதே இங்க இருந்து போகும்போதே நான் தனியாதான் போகணும்னு மனசோட போறீங்க, அதனால குறை சொல்றாங்க. நீங்க தப்பு தப்பா செஞ்சுட்டு என்னைக்கு அவங்க நீ ஏமா இப்படி இருக்கிற அப்படின்னு என்ன கேட்பாங்கன்னு போறீங்க. அப்படி கிடையாது, நீங்க போங்க, அவங்களை புரிஞ்சுக்கிங்க. ஒரு 25 to 29, 30 வயசு வரைக்கும் ஒரு ஆண் மகனை வளர்த்து உங்ககிட்ட அனுப்புறாங்க. அப்ப அந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த வீடு, சொத்து, சுகம், அடுப்பாங்க, ஆட்சி, பொறுப்பு எல்லாம் உங்க கைக்கு வருது. அப்ப அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பேனா, உங்க பேனா நான் வாங்கிட்டா என்ன பண்ணுவீங்க, மூடி எடுத்துட்டு தான் கொடுப்பீங்க, ஏன்னா நான் எடுத்துட்டு போயிடுவேன்னு. ஆனா அந்த அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் என்கிட்ட ஒப்படைக்கிறாங்க, மொத்தத்துக்கு நான் ஒரே நாள்ல வந்து வாங்குறேன். அந்த அம்மா மனநிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா. அப்ப அவங்க நாம என்ன நினைக்கணும், அதான் அங்கதான் சைக்காலஜி. நம்ம சொல்றோம் எல்லாத்துக்கும் சயின்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த மனநிலையை புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்ப இவங்க மனோ தத்துவ டாக்டர், நம்ம பட்டிமன்றம் தெரியாம கூப்பிட்டுட்டோம். நம்ம கேட்டது எது மகிழ்ச்சி, அப்படி சொல்லல, இவங்க எங்க பாதிப்பு வருது அப்படின்றத சொல்றாங்க. நீங்க தப்பா கன்வே ஆயிடாதீங்க, வருவாங்க அந்த லைனுக்குள்ள வருவாங்க, கொண்டு வருவாங்கய்யா. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்றது நம்மளுக்கு, அவங்க சொல்றாங்க சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அவங்க நாளைக்கு நீங்க செய்யும் போது அவங்க நமக்கு இதா இருப்பாங்க, நான் சொல்றதை கேட்பாங்க. அவங்க எல்லாம் பேசும்போது நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துருங்க, அதுக்கு அடுத்து நீங்க பேசும்போது நீங்க அன்னைக்கு தப்பா சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. அவங்க ஆமாமா நான் கூட தப்பாதாமா சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. அதே போல கொழுந்தனார் சின்ன வயசா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு அம்மா மாதிரிதான், அண்ணின்ற ஸ்தானத்துல இருக்கிறீங்க. எல்லாமே அவங்களுக்கு சொல்லி நான் இது பண்ணி பாருங்களேன்,
அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஜென்மம் ஆனாலும் நீங்க தான் எனக்கு அந்நியா வேணும்னு வேண்டிக்குவாங்க நமக்கே. இதனால ஒரு 2 கோடி ரூபாய் லாபங்க. அவங்க வேண்டாங்க வச்சுங்களேன், நமக்கு 2.5 கோடி ரூபாய் லாபம் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாவது இருக்கும் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க, சொல்லுங்க. பாருங்க, அதாவது இப்படி எல்லாம் இருக்கிற எங்க குடும்பம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? 1000 ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு, ஆலமரத்து விழுது, இத நாணி வேறு யாரு, அட காக்குற கோழிய போலவே இந்த கூட்டை காப்பது யாருங்க, அழகான அம்மன் போலவே அங்க அப்பத்தாவ பாருங்க. எங்க அப்பத்தா எதுக்கு இருக்கிறாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கதான் இவங்க சொன்னாங்களே நான் எதா இருந்தாலும் செலவு பண்ணோன்னு, அவங்கள முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிட்டா இவங்க டாக்டர்கிட்ட போக வேண்டியதுதான். அவங்க என்ன பண்ணுவாங்க, அஞ்சரை பெட்டியை வச்சுக்கிட்டு என் குழந்தைக்கு ஒரு வயிற்று வலினா உடனே சுத்த அடிச்சு போடு, இந்த மஞ்சளை கரைச்சி கொடு, வயிறு வலிக்கணும், அது வாயு தொல்லையா இருக்குமா, ஒரு பெருங்காயத்தை எடுமா எடுத்து போடு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நல்ல விஷயம். இவங்க என்ன பண்றாங்க, இப்ப எல்லாமே கத்து தருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து குழந்தைய வெளியே டியூஷன் அனுப்புறாங்களாம். என் பிள்ளைக்கு நான் வாழ்வியல கத்து தரணுமே, அது யாரு? அவங்க உட்கார வச்சு அவங்க மடியில காலை நீட்டிக்கிட்டு குழந்தைய படுக்க வச்சுட்டு, இது படலாம் இருந்தாண்டா, நான் தாத்தா கூட இங்க போயிருந்தேன், தாத்தா இதெல்லாம் செஞ்சாரு, இது தப்பெல்லாம் தாத்தா செஞ்சாரு, அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, இந்த ராமாயணத்துல என்ன கதை, மகாபாரதத்துல என்ன கதை, எல்லாத்தையும் நமக்கு எடுத்து சொன்னாங்க. அதிகமா அதுதான் பாட்டி சொன்ன கதைகள் சொல்லிட்டு நிறைய புத்தகங்களே இப்ப கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதை பாக்குறது கிடையாது. சும்மா யூடியூப்ல இந்த சின்ன சின்ன இதை வச்சு அதை பார்த்துட்டு யோசனை படிக்க வைக்கிறது கிடையாது. பாட்டி கிட்ட இருந்தாலே வைத்தியம் இருக்குது, நம்ம கிட்ட அனுபவம் கிடைக்குது. அதாவது 100 புத்தகங்கள் படிச்சா ஒரு அனுபவம் கிடைக்கணுவாங்க. அந்த 100 புக்குமே லைப்ரரி அந்த பாட்டி தான், அவங்கதான், அவங்க எல்லாமே சொல்லி தருவாங்க. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம தப்பு செய்யும் போது ஒரு அதை கண்டிப்பாங்க. இப்ப நானும் எங்க வீட்டுக்காரரும் சண்டை போட்டுக்கிறோம், சண்டை போட்டு என்ன பண்ணுவோம், இதே தனியா இருந்தா என்ன பண்ணுவோம், இந்த சண்டை மேல மேல வளரும். சாயந்தரம் வரும், நான் சாப்பாடு செய்ய மாட்டேன், அவங்க எதனா ஒண்ணு செய்வாங்க, மறுபடியும் அவங்க எதனா பேசிட்டு போவாங்க. ஆனா இந்த சண்டை குடும்பத்தோட இருக்கும்போது வெளியே காட்டுவோமா? காட்ட மாட்டோம். ஏன்னா வெளியில வரும்போது ஒத்துமை வர மாதிரி நாங்க நம்ம செஞ்சோமா, அப்பதான் வேண்டவே கேட்பாரு, ஏன்னா நம்ம பொண்ணாடி கோவத்தை குறைச்சிடுவாளே அப்படி சொல்லிட்டு, நம்ம அதை எடுத்துட்டு வந்தியா, அதை செஞ்சியம்மா, இதை பண்ணியம்மா அப்படின்னு கேட்பாரு. அந்த அம்மா என்ன பண்ணும், சப்போஸ் இந்த அம்மா மேல தப்பு இருந்தா, ஏன்னா அதை பண்ணீங்களா, நீங்க போய் பாத்தீங்களா, இதை செஞ்சீங்களான்னு அப்பவே வேணுமே கேட்பாங்க. அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க நல்லா ஒத்துமையா இருக்குதுன்னு. இதே மாதிரி ஏங்க ஏங்க ஏங்கன்னு கூப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணல அவளே ஏங்க வச்சிருவாங்க. இல்ல நீங்க சொல்ல வர்றது இவங்களுக்காக பேசுறீங்களா எனக்கு புரியல. நீங்க அந்த குழுல உட்காந்து அங்கேயும் சண்டையை தான் பேசுறீங்க, சந்தோஷம் இருக்க மாதிரி தெரியல. அப்ப சந்தோஷமா தானே இருப்பாங்க ஐயா. எங்க அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சண்டை போட்டாலும் அந்த சந்தோஷத்துக்கு வந்துருவாங்க. அப்படி சொல்ல காட்ட மாட்டாங்க, பெரியவங்க இருக்காங்க காட்டாம கொந்தளிச்சிட்டு ரூமுக்குள்ள போய் குபு குபுன்னு குத்துறது, குத்த மாட்டாங்க. தனி குத்துறது. நீங்க கூட்டு குடும்பத்துல நான் 2 பேர் இருந்து உதைக்க போறாங்க, அங்க கூட்டு வாங்க கண் வச்சு உள்ள கூப்பிட்டு போய் மிதிக்க போறீங்க. ஏன்னா ஒரு சின்ன சத்தமா தான் தெரிஞ்சிடுமே. அதே போல ஒரு வீட்டுல இருக்கிற அத்தை இருக்கிறான்னு வச்சுக்க, அந்த குழந்தைங்களுக்கு அப்பயே சொன்னாங்க, அந்த அத்தை என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைங்களுக்கு உறவுகளை சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அத்தை மடி மெத்தை ஏடி ஆடி விளையாடம்மா ஆடி 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 விட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்ப அந்த நம்முடைய சுமையை அவங்களும் குறைச்சிப்பாங்க. வீட்டுல நம்ம கூட்டு குடும்பமா இருக்கும்போது நான் வேலைக்கு போயிட்டு வந்தா அந்த ஒரு வேலையை செய்வாங்க. இவங்க சொல்றாங்க நான் அவங்கள போய் இதுல ஹோம்ல விட்டாதான் வந்து நாங்க ஃப்ரீயா இருக்க முடியும், அப்படி கிடையாது. நம்முடைய வேலைகளை நிறைய வேலைகளை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. என் குழந்தைக்கு பொருளாதாரத்துல சொன்னாங்க இவங்க. இப்ப எங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், எங்க குழந்தாரு மூத்தாரு எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்ப 4 பேர் ஒரு வேலைக்கு போயிட்டு வராங்க, எங்க மாமனாரு மாமியார் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த நான் இவ்வளவு வருமானம் வாங்கிட்டு வந்து இவ்வளவு கொஞ்சம் கொடுக்குறாங்க, நீ 20 30 சம்பாரி, எவ்வளவு சம்பாரி, நீ ஒரு 10 ரூபா, 4 பேர் கொடுக்குறீங்க, அது மொத்தம் போட்டு குடும்பத்துல எடுத்து செலவு பண்றாங்க. அப்ப மொத்தமா ஒரு இன்னும் நடக்குதுங்கய்யா, நடக்குது. அந்த குடும்பத்தை நினைச்சு பாருங்க, யாரும் கிட்ட வர முடியாது. அந்த குடும்பத்தை கிட்ட நீங்க யார வெளியில இருக்கோ யாருன்னா அவங்க கிட்டே எப்பா அவங்க கிட்ட சொன்னா அவங்க வீட்டுல போய் சொல்லுவாம்பா அப்படின்னு கிட்ட வர மாட்டாங்க. அப்ப அந்த பொருளாதார கை வாங்கிதான் இருக்கும். இங்க புரிதல் தான் தேவை, நீங்க புரியாம இருக்கிறது கிடையாது. நான் சொன்னமா இருக்கணும், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. இப்படி சேர்ந்து வர்றதுதான் வந்து வாழ்க்கையே. இததான் வந்து அந்த சொந்த பந்தங்கள் கூட இருந்துச்சுன்னா நெருப்பட கூட தைரியமா நடக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த காலத்துல ஔவையார் சொல்லியிருக்காங்க, தாயோடு அரிசி வைப்போம், தந்தையோடு கல்விப்போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், மாய வாழ்வு உற்றாரிடம் போம், உடன்பிறப்பால் தோல் வலிப்போம். அதாவது பக்க பலமா இருக்க வலிமை,
பொற்சாலியோடு எல்லாமும் போம் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா உனக்கு தாய் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட பாசம் போயிடும், தந்தை இல்லைன்னா உனக்கு கல்வி போயிடும், உன்னோட உற்றார் உறவினர் இல்லைன்னா உன்னுடைய மாயமா வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை என்னது, நம்ம வாழற ஒரு தடவை தான். அந்த மாயமான வாழ்க்கை எப்படி எல்லாம் அனுபவிக்கணும்ன்றது ஒரு தடவை கூப்பிடுவாங்க, மாமா அவங்க வா அப்படின்னா அவனது என்னடா தோரண்டா மச்சான் அப்படின்ட்டு வருவாங்க, பெரியப்பா சித்தப்பா அப்படின்னா எல்லாருக்கும் எந்த நேரத்துல வருவாங்க. ஒரு சின்ன சின்ன எந்த இடத்துலயும் பிரச்சனை இருக்காது. அவங்க சொன்ன மாதிரி தனி குடும்பத்துல பிரச்சனை பண்றாங்கதான், கூட்டு குடும்பத்துல அந்த பிரச்சனை நீடிக்காது. அப்படியே சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இவ்வளவு பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கு. அப்ப எல்லா உறவினரும் கூட இருக்கும் போது அந்த உறவினரே உனக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த மாய வாழ்க்கையே போயிடும். சகோதரர்கள் அந்த உறவினரே வேணாம்னு சொல்லமா, உறவுக்கார கல்யாணத்துக்கு எல்லாம் போவாங்கல்ல, அதெல்லாம் போறாங்க. சகோதரர்கள் அந்த கூட்டு குடும்பத்தை பத்தி அதான் சொல்றாங்க. உறவினர்ன்றது வேற. என்னுடைய தம்பி என்று என்னுடைய உறவினர்ல என்னுடைய சகோதரன், ரத்த பந்தம். நீங்க சொல்றது உறவினர் எல்லாருமே போவோம். சித்தப்பா வீட்டு கல்யாணத்துக்கு போவோம், பெரியப்பா வீடு, இவங்களும் போகாம இல்ல. தனி குத்துறதால நாங்க எவன் வீட்டுக்கு வரமாட்டேன்லாம் இவங்க சொல்லலையா, அதுக்கு சொல்லல அவங்க. நீங்க பேசுங்க. சகோதரர்கள் இல்லைன்னா மன வலிமை போயிடும் உனக்கு. என்ன சொல்லுவாங்க, தம்பியுடைய படைக்கஞ்சான்னு சொன்னாங்க. தம்பிய ஒரு சகோதரன் இல்லைன்னா வலிமை போயிடும். இது எல்லாமே விட நீ கட்டின பொன் தாலி கட்டின பாருங்க, அந்த மனைவி இல்லைன்னா எல்லாமே போயிடும். அது இல்லைன்னா எல்லாம் போயிடும். அவங்களும் ஒத்துக்குறாங்க. ஏன்னா வீட்டுல 2 பேர் தான் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் அவங்களுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்ப என்ன சொல்றாங்க, இது அவையார் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு தேவை, நம்ம கூட்டு குடும்பத்துல இருக்கும் போது அனுசரிச்சு பக்குவமா மனப்பக்குவப்பட்டு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தா பொருளாதார பிரச்சனை வராது. நம்ம இந்த பிள்ளைங்களை வெளியில அனுப்புற வேண்டிய பிரச்சனை வராது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை அதிகமாயிட்டு கோர்ட் வரைக்கும் போற பிரச்சனை வராது. குழந்தைங்களுக்கு நிறைய அனுபவங்களை சொல்லி கொடுக்கலாம். என்னைக்கு நீங்க உறவோட இப்படி இருக்கிறீங்களோ அந்த குழந்தைங்க நாளைக்கு உன்ன இதுல போய் முதியோர் இல்லத்துல சேர்க்கவே சேர்க்காது. ஏன்னா அதுக்கு உறவு தெரியும். எங்க தாத்தா, எங்க பாட்டி, என்னுடைய மாமா, எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து இருப்பாங்களே தவிர அவங்கள தனியா போய் தனியா விட மாட்டாங்க. இப்ப இதெல்லாம் எங்க நமக்கு கிடைக்குது, கூட்டு குடும்பத்துலதான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். வெளியில இடத்துல நீங்க போனீங்கன்னா அந்த சந்தோஷம் கிடைக்காது. அதனால இந்த காலம் கிடையாது, பழைய காலம் கிடையாது, வரும் காலத்துல கூட கூட்டு குடும்பம் தான் வரும். இப்ப காலம் பாருங்களேன், இப்ப தனியா இருந்து இது மாதிரி மாறதால பழைய முறைக்கு கூட்டு குடும்பத்துக்கே வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எப்ப பழமையா நம்ம சாப்பிட்ட பொருள் எல்லாம் நம்ம மறந்துட்டு இப்ப புதுசா ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போய் எல்லாம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப மறுபடியும் பாரம்பரிய உணவுக்கு வராங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம கூட்டு வாழ்க்கைக்கும் வராங்க, கூட்டு குடும்ப வாழ்க்கைக்கும் திரும்பி எல்லாருமே வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இன்னும் இருக்கு. அது ஆணித்தரமா நான் பதிவு பண்றேன். ஓகே, நன்றிங்க. ரொம்ப பெரிய கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொன்னாங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது பாசங்கள், மருத்துவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. பாட்டி வைத்தியம் இன்று வரை மறக்க முடியாது நம்மளால. வாழ்க்கையில பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போய் நீ ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்றதெல்லாம் அந்த 5.5 பெட்டிக்குள்ள இருக்கு. அந்த மகத்துவத்தை சொல்லக்கூடிய பெற்றோர்களும் நம்முடைய முன்னோர்களும், அதாவது மூதாதையர்கள் இருந்து நம்மை தீர்த்து வைப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய கருத்தை சொன்னாங்க. அது மறுக்கவே முடியாது, உண்மை. என்னுடைய உறவு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய உறவு அப்படின்றது என் குழந்தைக்கு தெரியணும்ல முதல்ல. அதுவே தெரியறது இல்லை இப்பெல்லாம். தனி குத்திரம் போன அப்புறம் எங்க அண்ணன் கதவு தட்டு போனாரா, யாரோ ஒரு அங்கிள் வந்திருக்காருன்றாங்க. அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ யார் உறவு, என்ன உறவு அப்படிலான்றத குறைஞ்சிட்டு வருதுன்னு உண்மை. ஆனா அதை தெளிவா ஒத்துக்கிட்டாங்க. குறைஞ்சிட்டு தான் வருது, நாளடைவில் வரலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் இவங்க சொல்லும் போது, ஒரு வீட்டுல வாஷிங் மிஷின் ஒண்ணுதான் இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை. 3 பசங்க தான் 3 வாஷிங் மிஷின் இருக்கு. கொடுமையா இருக்குங்க இது. கூட்டு குடும்பம்ன்ற பேர்ல 3 சமையல் கட்டு இருக்கு. 3 வாஷிங் மிஷின், 3 சமையல் கட்டு, எல்லாம் 3. அப்புறம் என்ன கூட்டு குடும்பம்? சமையல் கட்டு கூட 3ஆ மாறிவிட்ட இந்த காலத்துல கூட்டு குடும்பம் என்பது மகிழ்ச்சியா அப்படின்னு கேட்டா, இல்ல சார், அதெல்லாம் மகிழ்ச்சியே கிடையாது. பேருக்கு தான் ஒரே வீட்டுல இருக்காங்க, எல்லாம் தனி தான். அதனால தனியாவே இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றதுக்காக அருமை நண்பர் ஆஸ்திரேலியா ஃபிளைட்ல காலைல 8:30 மணிக்கு வந்தார். ஏர்போர்ட்லயே குளிச்சுட்டு அப்படியே சென்ட் போட்டு வந்தார். செம்மையா வாசனைங்க, உள்ள உட்கார முடியல. என்ன சென்ட் கரும்பத்தை அடிச்சாச்சு, என்ன சென்ட் அடிச்சாலும் தெரியல. இவங்க வந்த உடனே இவங்க எல்லாரும் இப்படி மூக்க முடியிருந்தாங்க.
என்னங்க என்னென்ன போட்டு வந்தாரோ தெரியல. அப்புறம் கேட்டேன், அவர் சொன்னார் ஃபாரின் இதுங்க இதுனார். ஃபாரின் இருந்து சரக்கு தண்ணுங்க எடுத்துன்னு வரோம், நீங்கள் நாங்கள் சென்ட் எடுத்துன்னு வந்தீங்கன்னு கேட்டேன். அப்பெல்லாம் அவர் உண்மையை சொன்னார், என் பக்கத்து சீட்டில் உட்காந்து அவங்க போட்டு சென்ட் வாசனையும் எனக்கு இவ்வளோ வந்து நான் போட்டுன்னு வரல என்ன. ஆனால் உங்கள் பேர் என்னென்ன? கோபிநாத் சார். நல்லா இருக்குங்க. இந்த சார்ன்ற பேர் அவங்க அப்பா சேர்த்து வச்சாருப்பாரு. எல்லாம் கூடும் போதே கோபிநாத் சார் கோபிநாத் சார் அப்படின்னும் போது இந்த சாருன்றது சேர்த்து வச்சாருப்பாரு. அவங்க அப்பாவுக்கு பெரிய மனசு. கோபிநாத் சார், எந்த ஊர் சார் நீங்க? சொந்த ஊர் சார்? சொந்தமா வாங்கியிருக்காரு மதுரைக்கு. எவனால ஊர் வாங்க முடியுமா? அவர் வாங்கி வச்சிருக்காரு. மதுரை சொந்த ஊர். நமக்கு பஸ் இருக்கும், கார் இருக்கும், வீடு இருக்கும். சொந்த ஊரே இருக்குமா யாருன்னா? இருக்கு ஐயாவுக்கு. கோபிநாத் சாருக்கு மதுரைன்ற சொந்த ஊர் இருக்கு. யாருன்னா போனீங்கன்னா அவருடைய ஊருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இதெல்லாம் இருக்கட்டும். தனி குடுத்தனமே அப்படின்னு மகிழ்ச்சி, சாரி தனி குடுத்தனமே பிரிச்சு வச்சிடாதீங்க. அவங்க பேசுவாங்க தனி குடுத்தனம்தான் மகிழ்ச்சியை தரும். இவங்களுக்கு வலு சேர்க்க அவங்க வந்திருக்காங்க. இவங்களே வலுவாதான் இருக்காங்க. இதுக்கு வலு சேர்க்க ஒருத்தர். தனி குடுத்தனம் மகிழ்ச்சியை தருது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக கோபிநாத் சார் வந்திருக்காரு. அவர் பேசுவார். பேசுங்கய்யா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த நடுவர் ஐயாவுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நான் தனி குடும்பம்தான் சிறந்தது என்பதை பற்றி நான் பேச வந்துள்ளேன். சார், எனக்கு முன்னாடி என்னுடைய சகோதரிகள் பேசினாங்க கூட்டு குடும்பம் தான் சிறந்ததுன்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் சார், கூட்டு குடும்பம் தனி குடும்பம் தான் என்னைக்குமே சிறந்தது. அது ஒண்ணும் புரிஞ்சுட்டாருமா அவரு. அவரை பொறுத்த வரைக்கும் சொல்லிருக்காரு, சமுதாயத்துக்கு சொல்லல. அவரை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. ஓகேண்ணா, நீங்க பேசுங்க சார். பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம்னு எடுத்துக்கிட்டாலே கூட்டு குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே செலவு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். இதே தனி குடும்பத்துல நம்மளுக்கு வரவு. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா சார், தனி குடும்பத்துல இருந்தா இப்ப நான், என் மனைவி, என் குழந்தைங்க இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது தனி குடும்பத்துல நம்ம சுதந்திரம், என்னைக்குமே நம்ம சுதந்திரமா வாழலாம், நம்ம நினைச்ச மாதிரி வாழலாம். எனக்கு ஒரே ஒரு டவுட் சொல்லிட்டு, வரவு நீங்க எப்படி தெரிஞ்சீங்கன்னா நானும் கொஞ்சம் வருமானத்தை ஈட்டிப்பேன். அது எப்படி சொல்லிடுங்க வரவு நீங்கள? கண்டிப்பா சார். சார் இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல இப்ப நான், என் மனைவி, குழந்தைங்க இருக்குன்னா, இப்ப வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிற வருமானத்தை வச்சு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். பிள்ளைங்களை படிக்க வச்சு நம்ம மனைவி நம்ம மிச்ச வருமானத்துல பாதி இதை நம்மளுக்கு சேவிங்ஸ் பண்றோம், பேங்க்ல போடுறோம். மிச்ச வருமான காசை குடும்ப செலவை ஒதுக்கி மீதி இருக்கிற வருமானத்தை செலவை கொண்டு நம்ம ஒரு பேங்க்லயோ நம்மளுடைய பிள்ளைங்களோட எஜுகேஷனுக்காக, அவங்களுடைய படிப்பு இதுக்காக நம்ம பேங்க்ல கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி போட்டு வைக்கிறோம். சேவிங்ஸ் சார், ஏதோ வரவுன்னு சொன்னீங்கன்னா எப்படியாவது வந்துருமான்னு பாத்துங்க. என் குடும்பத்துக்கு தேவைப்படுது, ஏதோ வரவுக்கு வழி இருக்கான்னு கேட்டேன். வரவுன்னு இல்ல, கூட்டு குடும்பம் என்ன சொல்றீங்க, அது செலவு. தனி குடும்பம் வரவு. நீங்க அது ஏதோ இன்கமுக்கு வழி சொன்னீங்க, அது என்னன்னு சொன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தேன் சார். கண்டிப்பா சார். அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய ஒரு லோனோ எல்லாமே நம்ம ஒரு இன்கமிங் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். அப்படியா? உங்களுக்கு தர மாட்டாங்கம்மா, கூட்டு குடும்பத்துக்கு தரது இல்ல. பேங்க்ல சொல்லிட்டாங்க உங்களுக்கு எல்லாம் லோனே தர மாட்டாங்க. அவங்களுக்கு தான் தண்ணி கொடுத்துருந்தா மட்டும் தான் லோனு. நம்ம ஒரு லோன் போடலாம், இவங்க போட முடியாது. அவங்க போடக்கூடாது சார். போட முடியும் சார். இன்றைக்கு இருக்கிற காலகட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மளுக்கே பத்த மாட்டேங்குது. அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்ட சூழ்நிலை போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பத்துது இல்லையா? அவங்களுக்கு தான் பத்த மாட்டேங்குது. இல்ல தனி குடும்பத்துக்கு பத்துதுப்பா அவர் சொல்றது. இவங்களுக்கு தான் பத்தல. என்னமா உங்களுக்கு தான் பத்தலையா? சொல்லுங்கண்ணா. விஷயம் பதிவு பண்ணீங்கன்னா தனி குடும்பத்துல தாங்க காலிங் பெல் அடிக்கிறான். கூட்டு குடும்பத்துல காலிங் பெல் வச்சிருக்கானா? சாப்பிடுற கூட்டு குடும்பத்துல காலிங் பெல்லே வராது. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஏன் அந்த ஊர்ல சித்தப்பா, பெரியப்பா, மாமா எல்லாம் இருக்காங்க, பெல் அடிக்கூடாதுன்னுவான். தனி குடும்பத்துல மட்டும் பெல் அடிப்பான். நீங்க போங்கண்ணா. கண்டிப்பா சார். சார் என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாய்க்கு என்னைக்கோ நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம். அன்னைக்கு நாள் தான் நம்மளுக்கு லீவு கிடைக்கும். எல்லாம் ஒன்னா இருக்குமா? ஏன்னா நீங்க இதுக்கு 2 பேர் இது இந்த குடும்பத்துக்கு பேசுற இல்லைங்க. எனக்கே இப்ப குழப்பமா இருக்கு. நீங்க எந்த அன்னைக்கு பேசுறீங்க? எல்லாரும் ஒன்னா இருக்குமா? எப்பா? சரி, ஏதோ ஒரு நாட்டுக்கு இல்ல சார். கூட்டு குடும்பத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். தனி குடும்பம் தான் நம்ம நிம்மதியா நம்மளுக்கு வேண்டியதை நம்ம சமைச்சு நம்ம நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம். கூட்டு குடும்பத்துல அப்படி பண்ண முடியாது. நிம்மதியா சாப்பிடணுங்க, உட்காந்தே சாப்பிடக்கூடாது. தனி குடும்பத்துல தனியா உட்காந்து சாப்பிடுவோம் சார். இந்த நிம்மதி உங்களுக்கு கிடையாது. நீங்க நின்று டைனிங் ஹால்ல நின்று சாப்பிடுங்க. நிச்சயமா சார். அது கண்டிப்பா கூட்டு குடும்பத்துல எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அப்படியே நம்ம சமைச்சு வச்சு பண்ணாலும் அந்த நேரம் பார்த்து எவனாவது ஒரு தருவான்.
சொந்தக்காரன் ஒரு வாயில நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வாயில கடன்காரன் கூட வந்து நிப்பான். காசை குடியா வாங்கி இத்தனை நாள் ஆகுது எங்க போச்சு வட்டி முதல்ல எடுத்து வைப்பான். அட என்ன அவருக்கு பணம் கொடுத்தா கம்மு வாய் முன் போயிடணும். கடன்காரன் வட்டி கொடுத்தவங்கள அப்படியே போயிடு. இன்னும் கட்டப்ப வந்து கேட்கறது கூடு குடும்பத்துல வேற கேக்குறீங்க. 4 பேர் இருக்கு அசிங்கமா. நீங்க இப்ப பேசுங்க. தனி குடும்பத்துல இருந்தோம்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கேட்கவே மாட்டான். அப்படியே நம்ம போயிடலாம் 2 பேரும் கிளம்பி ஆக்கணும். கூட்டு குடுத்தா எவனோ ஒரு வீட்டுல மாட்டிப்பான். நம்மள இருந்தா 2 பேரும் கிளம்பி ஆக்கணும் போலாம். அப்படியே வந்தா கூட நம்ம வந்தா கூட அப்படியே அப்படி நைஸா அப்புறம் தரப்ப அப்படியே கூட்டிட்டு போய் பண்ணலாம். ஆனா கூட்டு குடும்பத்துல அத்தனை பேர் உட்கார்ந்துருப்பான். அத்தனை பேருக்கும் நம்மளுடைய எல்லாமே நம்ம விஷயம் மொத்தமும் கூட்டு தெரிஞ்சு போயிடும். அப்ப திருத்தலை பண்ணுவீங்களோ கூட்டு குடுத்த உண்மை போட்டு கொடுத்துருவாங்க. சரி வாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அட என்னடா இது 2 பாடுங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டு. அப்ப அப்படிதான் அவர் சொல்றது. தனி குடுத்துல தான் மொத்த பாடு வேலை நடக்குது. நிச்சயமா தனி குடும்பத்துல இருக்கிற ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி கூட்டு குடும்பத்துல நிச்சயமா ஒருபோதும் இருக்காது சார். கூட்டு குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் என்னைக்கு இருந்தாலும் தொல்லைதான், ஹிம்சைதான். ஏன்னா எவனாவது ஒருத்தனா ஏதாவது ஒரு நம்மள நொட்ட சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு என்ன நம்மள 1000 பண்ணு எவ்வளவு பண்ணு எல்லாம் செஞ்சிருப்போம். செஞ்சா கூட அதுல ஏதாச்சும் ஒரு எதிரா கிடைக்கும் விஷயம். இவளை எப்படிடா போட்டு கொடுக்கறது, இது அவன்கிட்ட போட்டுக்கலாம், இப்படி இல்லாத போல அதெல்லாம் நம்மள சொல்லி நம்மள ஒரு மண்டை குழப்ப வச்சு ஏதாவது ஒண்ணு நடக்கும். இது பட்டா குறைக்கா ஏதாவது ஒரு சொத்து பிரச்சனை வந்து வச்சுக்கோங்க, அவன் அடிச்சுப்பான். எனக்கு இது இவ்வளவு பங்கு, எனக்கு இவ்வளவு பங்கு அப்படின்னு அடிச்சுப்பான். நம்ம கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் எனக்கு இல்லையா சொத்து அப்படின்னு. இதே தனி குடும்பம் வந்து வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அதை வாங்கி வந்துடுறீங்களா தனியா சொத்தை, அப்புறம் என்ன அச்சுக்குது, அதான் பங்கு வாங்கிட்டு வந்துடுறியா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க காதுலயே சொல்லுங்க விஷயமா இருந்தா எல்லாரும் கேக்குற மாதிரி வேணாம். கண்டிப்பா நீ கேட்டு சொல்லுமா ஏதோ விஷயம் சொல்ற. சார் ஒரு கல்யாணம் காட்சின்னு வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சி நம்மளை தேடி வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க வராங்க. தனி குடும்பத்துல இருந்தா அது ஒரு தனி மரியாதைங்க. தனியா மரியாதை பார்ப்பாங்க. வீடுப்பா வாசல்பா தனியா இருக்காங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க குழந்தைங்க வந்து பட்டு பாத்தீங்கன்னா நிறக்க வந்து சபையில வந்து பத்திரிக்கை வச்சு நம்ம பத்திரிக்கையில நம்ம பேரு போட்டு மரியாதையோட கொடுத்துட்டு போவாங்க. அங்கதான் சார் பிரச்சனை. இருங்க எங்க தெரியுமா மொத்தமா தள்ளாத அவங்களா மொழி எழுதுவாங்க பார்த்தேன். தனியா வந்து இந்த 4 பழத்தை வச்சு குத்துட்டு போயிடுச்சு, இதுக்காக எழுதுனமேன்னு எவ்வளவு பேர் வருத்தப்படுறாங்க தெரியுமா. தனி குத்தத்துல வச்சப்பதான் பெரிய வருத்தமே. எனக்கு ஒரு ஸ்வீட்டை வச்சதுக்காக போய் 1500 ரூபாய் எழுதுனமேன்றாங்க. கூட்டு குடும்பமா இருந்தா பெரியவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு போயிடும். சரி உங்களுக்கு அது சந்தோஷமா சொல்லுங்க. கண்டிப்பா சார். சார் இதே கூட்டு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாரும் ஒரே ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு போயிடுவாங்க. ஆமா மரியாதை கிடையாது. தனிப்பட்ட முறையில கொடுப்பா மரியாதை கிடையாது. நம்ம அக்கா இருப்பாங்க, அக்கா தம்பி இருப்பான், அவனுக்கு கல்யாணம் இருக்கும், எல்லாருக்கும் இருப்பான். பொது ஒருத்தமா நம்ம வீட்டுல ஆள் இருந்தாலும் சரி இல்ல ஆள் இல்ல வெளியே போயிருந்தாலும் சரி அவங்க கடமையா அவங்க வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்படியும் யாரும் இல்லையா பெரியவங்க கையில கொடுத்துட்டு எல்லாரும் இத்தனை தேதி கல்யாணம் வச்சிருக்கோம்ப்பா என் பிள்ளைக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க குடும்பத்தோட சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதானே அருமையான விஷயம். உண்மையிலேயே தனியா வந்து நம்ம கிட்ட இன்விடேஷன் வச்சான்னா உனக்கு சிவலோகத்திலேயே யமலோகத்திலேயே தனியா எழுதுவாங்க. உனக்கு மரியாதை தனியா கிடைச்சதுன்னு நமக்கான ஒரு இடம் ஒதுக்குவாங்க. கூட்டு குடும்பத்துல அது கிடையாது. மொத்தத்துல கும்பல கொஞ்சம் தானே வச்சுட்டு போயிடுவாங்க. இது ஒரு மரியாதை இருக்க பெரிய மரியாதைங்க. தனியா நோட்டீஸ் வைக்கிறது, அண்ணனை எப்ப பார்த்தாலும் தனியா போய் நோட்டீஸ் வைங்க. புரியுதுங்களா? உங்க ஃபேமிலியில யார் இருந்தாலும் நோட்டீஸ் வைக்க போகாதீங்க. சொல்லுங்கண்ணா. கண்டிப்பா சார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் சார். இப்போ தனி குடும்பத்துல நம்ம எந்த ஒரு இது வந்தாலும் நம்ம சுதந்திரமா இருக்கலாம். ஆனா கூட்டு குடும்பத்துல அப்ப இருக்க முடியாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அது மட்டும் இப்ப கல்யாணம் இப்ப ஏதாவது ஒரு பண்டிகை நிகழ்ச்சி ஒரு சந்தோஷம் ஒரு கல்யாணம் காட்சி அப்படின்னு வந்தீங்கன்னா மொத்த பேருக்கு எடுக்க வேண்டியது இருக்கும். ஒருத்தர் நம்ம தனி குடும்பத்துல இருந்தா நம்ம முன்னாடி குழந்தைங்களுக்கு மட்டும் எடுத்தா முடிஞ்சு போச்சு. வர சம்பாத்தியத்துல வச்சா எடுத்து தங்கமான மனுஷன். ஒரு நிமிஷம் தங்கமான மனுஷாங்க 7 பேர் வீட்டுல இருந்தாலும் இவர் ஒருத்தர் தான் 7 பேருக்கு எடுத்து கொடுப்பாரு. அந்த வீட்டுல எவனுமே செலவு பண்ண மாட்டான். கூட்டு குடும்பத்துல அவர் சொல்றது அவருக்கு மட்டும் செலவு பண்ணிக்கிறாராம். ஏன்னா கூட்டு குடும்பத்துல எல்லாமே பணம் கொடுப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து தான் எடுப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அவரே செலவு பண்ற பெரிய தாராள மனசு இருக்கு. சொல்லுங்கண்ணா. சார் அப்படியே நீங்க அப்படி இருந்தா கூட சார் எப்படினாலும் ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வந்துட்டு தான் சார் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குழந்தைங்க ஆசைப்படுறாங்கன்னு வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் ஏதாவது வாங்கி கொடுப்போம். பிரியப்பட்டு அதுங்க ஏதோ கேக்குதுன்னு சொல்லிட்டு அது வாங்கி கொடுப்போம். உடனே அவங்க தங்கச்சி பிள்ளைங்க அவங்க தம்பி பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்க தங்கச்சி நம்ம தங்கச்சி நம்ம அண்ணன் வீட்டுல இருப்பாங்க. அதுங்களுக்கு செய்வதற்கு மனசு வர மாட்டேன். நீங்க என்ன மாதிரி மனுஷன் தெரியல. அவர் சொல்லுப்பாரு நம்ம குடும்பம் இருக்கும், என் குழந்தைக்கு செஞ்சுப்பேன், என் தங்கச்சி குழந்தைக்கு நான் செய்யுமானா அது எப்படிங்க? ஒரு ரத்த உறவு இல்ல, அதுக்கு செய்ய மாட்டேன்றாரு. என்னமோ போங்க. தனி குத்தத்துல சின்ன பின்ன சீரழிஞ்சு என்னமோ ஆயினுக்கு போங்க.
நிச்சயமா சார். அப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம தங்கச்சி குழந்தைங்க, நம்ம தம்பி பிள்ளைங்க, பசங்க யாராவது இருந்தாங்கன்னா, பாரு போனாங்க வந்தாங்க, நம்மளுக்கு எல்லாம் ஒரு துணிமணி கூட எடுத்து கொடுக்கல, அவங்க மட்டும் நல்ல காஸ்ட்லி, பொண்டாட்டிக்கு மட்டும் நல்ல காஸ்ட்லியான புடவை எடுத்து கொடுக்குறான், பட்டு புடவை 30,000 20,000 இருக்கும், நம்மளுக்கு சாதாரண ஒரு 2,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கான். அப்படி இது மாதிரி பேச்செல்லாம் வரும், அடிப்படும். ஆனா கூட்டு குடும்பத்துல அதை தப்பிக்கலாம். தெரியுமா ஒரு உண்மை? ஏமா உனக்கு 20,000 ரூபாய் எல்லாத்துக்கும் எடுக்கணும், பொண்டாட்டி போல வாங்கினாங்க, எனக்கும் எல்லாருக்கும் எடுக்கிற மாதிரி. அந்த இடத்துல செலவே கம்மியாகும் கூட்டு குடும்பத்துல. உண்மையிலேயே தனியா இருந்தாதான் ஏன் வச்சுக்கிதானே செய்யற, அது செய்யணும் துப்பு இல்லையா? 35,000 போய் எடுன்னு வாங்க. கூட்டு குடும்பம் போது ஏதாவது தரணும், ஏமாத்திட்டாவது வரலாம் ஒரு ஆண். ரைட்டு போங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா அது இது போகல. இந்த அம்மா ஏன்டா இந்த டீம்ல உட்காந்தேன்னு ரொம்ப நேரம் தெரியாம உட்காந்துட்டோமோ, இந்த மாதிரி திணறு பாக்குறாங்க. எந்த அணி இல்ல. ஆனா நீங்க சொல்றதுதான் தெளிவான கருத்து. கடைசியில பேசுவோமா நம்ம? நீங்க சொல்லுங்க. நிச்சயமா சார். அப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நிறைய சொல்லுங்க. கண்டிப்பா சார். சார் அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, தனி குடும்பம் தான் என்னைக்குமே சிறந்தது. கூட்டு குடும்பம் சிறந்தது கிடையாது. அதுதான் கூட்டு குடும்பத்தினால என்னைக்குமே நம்மளுக்கு தொல்லை, பிரச்சனை, சங்கடங்கள் தான். அதனால எனக்கு நான் வாய்ப்பு கொடுத்து நான் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இத்துடன் என்னுடைய பேச்சுவார்த்தையிலே முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரே பேச்சுவார்த்தை என் கூட நடத்தி இருந்தார். ஐநா சபையுடைய பேச்சுவார்த்தை என் கூட நடத்தி இருந்தார், பார்த்துருப்பீங்க நீங்க. அதனால பேச்சுவார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். உச்சிமா நாடு பேச்சுவார்த்தை இது. அவர் நிறைய கருத்துக்கள் சொன்னாரு. நான் கிண்டலுக்கு அவரை மாத்தி சொன்னாலும் கூட அவர் சொல்ற சில விஷயங்கள் என்னன்னா, என் வருவாய்க்கேற்ப நான் செலவு செஞ்சு நான் கையேந்த வேண்டி இருக்கும், வெளியே கூட கையேந்துருவேன், உறவு கிட்ட கையேந்த வேண்டியது இல்லை அப்படின்றது தான் அவருடைய கருத்து. இப்போ என் குழந்தைக்கு வாங்கணும், என் தம்பி குழந்தைக்கு அவங்க வாங்குறாங்க, அண்ணன் குழந்தைக்கு அவங்க தான் கூட்டு குடும்பம் ஆனா வாங்கிக்கிறாங்க வச்சுங்களேன். அது டிஃபரன்ஸ் வந்துருமா? இல்லை என் குழந்தைக்கு வாங்கி தர என்னால முடியலன்னா நான் என் அண்ணனையோ தம்பியோ கையேந்தணும். அது உறவாக இருந்தாலும் கடனாக கேட்க வேண்டும் அல்லது பணமாக கேட்க வேண்டும். தனி குடும்பத்துல என்ன இருக்கோ அதை வச்சு நான் மகிழ்ச்சியாவே வாழ்ந்துப்பேன் இல்லையா? கூட்டு குடும்பத்துல அவங்கள பார்த்து அவங்க செய்யறாங்களே நான் செய்யணுமே. அந்த நிர்பந்தத்துக்குள் தள்ளப்படுகிறேன், அந்த நிர்பந்தத்துக்குள்ள நான் போக வேண்டி இருக்குன்ற ஒரு ஆழமான கருத்தை சொன்னாரு. இந்த எங்கடா அவர் சொன்னாரு, நீ அதனடா அதனமா இல்ல, அது அவர் சொன்னவுடைய சாராம்சம் அதுதான். உண்மையிலே ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கும் போது நமக்கு இது ஏற்படுகின்ற சில விஷயங்கள் போலியாக செஞ்சே ஆகணும் நீ. ஏன்னா அது கூட்டு குடும்பம்ன்றதுனால. தனியா இருக்கும் போது அப்படிலாம் கிடையாது. அந்த வகையில அவர் சொல்லக்கூடியது நியாயமான கருத்தாக இருக்கலாம். அப்படி அவர் சொல்றது நியாயம் அப்படின்னா இன்னொருத்தர் பேசுறதுக்கு இருக்கார், அவர் எழுப்பி அனுப்பிச்சிட முடியுமா? அங்க நல்லா அது பேசியிருக்காருங்க, கருத்து உங்க சைட் சரியா சொல்லிட்டாங்கன்ட்டு அவரும் பேசுவார். அவர் பல நல்ல கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் இல்ல மறுப்பதற்கு ஒருத்தர் இருக்கார். இவர் யார், இவர் எங்கிருந்து வரார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா அழகா அவரே சொல்லுவார். எனக்கு சொல்லலை, அவங்க டீம்ல இருக்க இவங்களை கேட்டுக்கேன், நீ நடுவுற உட்காந்த அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்க. நான் கேட்டு சொல்லுங்க மேடம் அப்படின்னா நீயே கேட்டுக்க பண்ணாங்க. ஆனா உங்க பேர் என்னென்ன? என் பேர் ரவி சார். உங்க பேர் ரவி, ஓகே. உங்க சொந்த ஊர்னா? சொந்த ஊர் சோளிங்கர். ரெண்டு பேரும் இப்ப இருக்கிறது சென்னையில திருமலவாயில இருக்கிறது. சோளிங்கர் சொந்த ஊரானே? சரி, எவ்வளவு போகுது அங்க கிரவுண்டு? அங்க போகுது கிரவுண்ட் எல்லாம் சென்னை மட்டும் அங்கே ஆயிடுச்சு எல்லாம் கிரவுண்ட் ரேட்டு கேட்டேன். இப்போ தெளிவு இல்லாம பேசுறாரு, பாவம் குழப்பிட்டாருன்னு நினைக்கிறேன் அவர் பேசி. எவ்வளவு போகுது ஒரு கிரவுண்டு? ஒரு கிரவுண்ட் அங்க போகுது சார் இப்போ 25 லட்சம் 30 லட்சம் போகுது. 25 லட்சம் 30 லட்சம் போகுது. அப்ப சொந்த ஊர் அவருதுன்னா எவ்வளவு இடம் இருக்கும் பாத்துக்குங்க. பல கோடி ரூபாய்க்கு அதிபதி. இப்ப அவர் கூட்டு குடும்பமே மகிழ்ச்சி அப்படின்ற தலைப்புல பேச போறாரு. பேசுங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் இங்க இருக்கும் அனைவருக்கும் ஒரு நன்றி கூறி இது பண்றேன். இப்ப வர அவர் கூட்டு குடும்பத்துல தனிப்பட்ட குடும்பத்துல அவர் சுதந்திரம் அப்படின்னு சொல்றாரு இல்லப்பா. இப்ப கூட்டு குடும்பத்துல இருக்கிற ஒரு பக்கபலம், ஒரு சப்போர்ட், எல்லா வயலையுமே கூட்டு குடும்பத்தை வச்சு நம்ம எல்லாத்தையுமே சாதிக்கலாம் சார். எதையும் சாதிக்கலாம். கூட்டு குடும்பம்ன்றது எதையுமே சாதிக்கலாம். தனிப்பட்ட குடும்பம் தனியா இருக்கணும், தனியா வாழணும்னு ஆசைப்படுறது எதையும் சாதிக்கவே முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தனியா இப்போ திடீர்னு நீ கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்த பேர் தனியா வந்துடுற. அப்போ அன்னைக்கு ஒரு தாய் வயத்துல இருந்து நீ வெளியே கருவுல இருந்து வெளியே வந்த பேரு உன்னை 10 மாசம் உன்னை எறும்பு கடிக்காம ஈ கடிக்காம உன்னை வளர்த்து 30 வயசு ஆன பேர் ஒரு கல்யாணம் பண்ணி
ஒரு மருமகளை நீ உனக்கு பொண்டாட்டி மாமியாருக்கு மருமகா வேணும் அப்படின்னு ஒருத்தர் பொண்ணு வீட்டுக்கு கொண்டு வந்த பேர் அந்த பொண்ணு பேசி கேட்டு நீ வெளியே போயிடுற. அப்போ உன்னை காப்பாத்தி படிக்க வச்சு உனக்கு ஒரு வேலையும் தேடி கொடுத்து உனக்கு கல்யாணமும் பண்ணி உன்னை தனியா அனுப்பிட்டு பேர் அந்த தாய் தாப்ப என்ன பண்ணுவாங்க? அப்ப அவர் என்ன பேச தெரியுமா, இந்த தாய் தந்தை பிரச்சனை பத்தி அவர் தலைப்புல பேசியிருந்தார். ஓகேங்களா? அதனால வருவார். அதுக்கப்புறம் கூட்டு குடும்பத்துக்கு வருவார். கூட்டு குடும்பத்துல உனக்கு பின்னாடி பிறகுற தம்பி மாரெல்லாம் உன்னை நம்பி இருக்கிறாங்க. ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப தம்பியை பொறுப்பானா? குழப்பமா இருக்கு எனக்கு. கிடையாது, உனக்கு பின்னாடி போற தம்பி மாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க? தனியா ஓடிடுறப்ப அப்பா அம்மா இருக்கிறாங்க, அப்பா அம்மா வயசாச்சுன்னா அந்த தம்பி மார் என்ன பண்ணுவாங்க? அந்த தம்பி மார் யாரு? அப்பா பார்த்து யாரு? அண்ணன் தானே பாக்கணும். சொல்லுங்களா? அப்ப நீ தனியா பொன்னாடி வந்து தனியா போயிட்டு பேரு நீ யார் பேச்சு கேட்டு போற? வெளியா அப்பா பேச்சு கேட்டு போனியா அம்மா பேச்சு கேட்டு போறியா? உன் பொண்டாட்டி வந்து பேரு நீ தனியா வந்தாதான் நான் வருவேன். நீ அப்பா அம்மா கூட இருந்தா நான் இருக்க மாட்டேன், இல்லைன்னா நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அப்ப நீ யார் பேச்சு கேட்டு போற? இல்ல இப்ப யாரு பேச்சு போட்டு 3 தடவை கேட்டீங்கன்னா அது கூட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி. தனி குடும்பத்துல அது மகிழ்ச்சி கிடையாது, தனி குடும்பத்துக்காகதான் மகிழ்ச்சி. அது கூட்டு குடும்பம் வந்து என்ன இருந்தா இல்ல இல்ல தனிப்பட்ட கூட்டு குடும்பத்துக்கு நீ தனியா போயிட்டு போனா அப்புறம் கூட்டு குடும்பத்தை விட்டுட்டு நீ தனியா போயிடுற. அது உனக்கு மகிழ்ச்சி கிடையாது. தனி குடும்பம் போயிட்டு நீ சந்தோஷமா இருக்கிறீன்னு நினைக்காத. கூட்டு குடும்பத்துல இருந்து எல்லாமே ஒற்றுமையா இருந்து மொத்த பேரும் அந்த சப்ஜெக்டுக்குள்ளதான் வாங்க. நீங்க பெத்து எறும்பு கடிக்காம வளர்த்து தாளாட்டி கைப்பு அது வரைக்கும் இவங்க சொன்னவங்களை பாயிண்ட் பண்ணி அதை மட்டும் சொல்லுங்க. இந்த மாதிரி இல்ல இல்ல தம்பி யாரு காப்பாத்துவா, அப்பாக்கு அப்புறம் நீ தானே. அது கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் மகிழ்ச்சியே எந்த வகையில துக்கத்தை பத்தி சொல்ல வேணாம். கூட்டு குடும்ப மகிழ்ச்சியே வந்து நமக்குன்னு ஒரு நல்லது பொங்கலோ ஒரு தீபாவளியோ இல்ல ஒரு கல்யாணம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க சொல்ல நம்ம கும்பல கூட்டு குடும்பத்துல 10 பங்காளி 10 அண்ணன் தம்பிங்க 10 அக்கா தங்கச்சிங்க இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அந்த வீட்டுல ஒரு நல்ல வேலை நடக்குதுன்னா இத்தனை ஜனமும் நீ அங்க இருந்தா தான் ஊர் மக்களும் நம்மள மதிப்பாங்க. உங்க வீட்டுல தனியா நீயும் உங்க ஒய்ஃபு உங்க பசங்க தனியா வந்து அங்க நின்னு பாரு, உன்ன ஒரு மாதிரி அப்படி திரும்பி பார்த்துட்டு ஒன்னு ஒதுங்கி போயிடுவாங்க. இதே ஒரு இந்த காலத்துல எனக்கு கொஞ்சம் குழப்பம் தெளிவு பண்ணிக்கிறேன். என்னன்னா எனக்கு அவ்வளவு அறிவு இல்லை. இவர் பொண்டாட்டி ஒரு குழந்தையோட போறாரு. ஆமா, கூட்டு குடும்பத்துல இருந்தாலும் அண்ணன் அவன் சமைச்சாலும் அவன் குழந்தை போகும், இவங்க போவாங்க. நீங்க சொன்னது யாரா இருந்தாலும் குடும்பமா போனா மதிப்பாங்க. அதுதான் உண்மை. கூட்டு குடும்பத்துல யாரு அண்ணன் வந்துட்டானா தம்பி வந்துட்டானா இந்த தம்பி வந்துட்டானா அக்கா வந்துட்டானா வாங்க வாங்க நீ தனி புத்தமெல்லாம் அனுப்ப மாட்டாங்கண்ணா. அதுக்கு இதுக்கு சப்ஜெக்டுக்கு சம்மந்தம் இல்லை. ஒண்ணு இன்னொரு மாமா மச்சான் கூடி மாமா மச்சான்ல அந்த கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் என்பது நான் என்னுடைய சகோதரனோடு இணைந்து வாழ்வது கூட்டு குடும்பம். மச்சானோடு மாமாவோடு சித்தப்பனோடு நீங்க முதல்ல அதான் சப்ஜெக்ட் எடுத்தீங்க. சித்தப்பா பெரியப்பா எல்லாம் ஒரு கூட்டம். அது கூட்டு குடும்பம் அல்ல, அது என்னுடைய சமூகம், என்னுடைய உறவு. அதை பத்தி இங்க பேசல. நீங்க பேசும்போது ஏதாவது கேட்டீங்களா? இல்ல அவங்க போதுமா அவங்க பேசும்போது கேட்டீங்களா? கூட்டு குடும்பம் என்பது உன்னுடைய குடும்பம். என் மச்சான் குடும்பம் கூட்டு குடும்பம் கிடையாது, என்னுடைய மாமன் குடும்பம் கூட்டு குடும்பம் கிடையாது. என் குடும்பம், என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, நான், இதுதான் கூட்டு குடும்பம். அது ஓகே. இப்போ என் தங்கச்சி கல்யாணம் ஆகி நான் போன இடத்துல அவங்க வராங்கன்னா அப்ப அது ஒரு குடும்பம் தானே, என் ரத்தம் தானே அது. அப்ப அது எப்படி குடும்பம் இல்லைன்னு சொல்லிட முடியும்? குடும்பம் இல்லைன்னு சொல்ல ஒரு சரி தங்கச்சி பக்கத்துலயே நம்ம இருங்க. நான் உங்க சப்ஜெக்டுக்கு வரேன். எனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி ஒரு தம்பி ஒரு அண்ணன் 4 பேர் சரியா? என்னோட சேர்த்து 5 பேரும் ஒன்னா இருப்போன்றீங்களா? இருக்கவே முடியாது. ஏன்? பொண்ணை கட்டி கொடுத்தா வேற ஏதாவது அனுப்பிச்சாகணும். அது கூட்டு குடும்பத்துல வராது. புரியுதா உங்களுக்கு? இப்போ தங்கச்சி அனுப்பிச்சிருப்பீங்க, அனுப்பிதான் ஆகணும். அதுக்காக தங்கச்சி உறவு வேணாம்னு சொல்ல, அது கூட்டு குடும்பம் அல்ல. நீங்க சப்ஜெக்டே புரியாம பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. கூட்டு குடும்பம்னா என்ன முதல்ல அது தெளிவு. கூட்டு குடும்பம்னா அது சொல்லுங்க. அண்ணன் தம்பி, நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, சரி, நம்ம கூட பிறந்த சித்தப்பா பெரியப்பா, அது ரத்தம், நம்ம ரத்தம் தானே. அப்பா அது கூட்டு குடும்பம், உறவுங்க. அது சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சான் உறவு. அவன் எல்லாம் கூட்டு குடும்பம். நம்ம வீட்டுல வச்சுப்போமா? மாமாவா என் வீட்டுல இரு, மச்சான் இல்ல. எனக்கு தெளிவுபடுங்க. உண்மையிலே பட்டிமன்றத்துல எனக்கு ஏன் பிபி ஏறுது எனக்கு குழப்பமா இருக்கு. இங்க உட்காந்து என்னடா அந்த ஆள் பேசுறா நீங்க கம்முன்னு கேக்குறீனோ? நான் கேக்குறேன் கூட்டு குடும்பம் முதல்ல உங்க டீம்ல கேட்டு புரிஞ்சுக்கலாம். கூட்டு குடும்பம்னா என்ன? ஒண்ணு நீங்க விளக்க சொல்லுங்க, இல்ல இந்த டீம்ல பேசுங்க, உங்ககிட்ட கேட்டு சொல்லுங்க.
கூட்டு மாமா மச்சான் கூட்டு கொடுப்போமா? மாமா மச்சான் கூட்டு குடும்பம் கிடையாது. வீடியோ போட்டு காட்டுறேன். நீங்க சொன்னீங்க, அண்ணன் தம்பி தான் நீங்க சொன்னீங்க கூட்டு குடும்பம் என்பது அண்ணன் தம்பி நான் இந்த உறவு. இதுல எங்கே மகிழ்ச்சி? அவ்வளவுதான் கேள்வி. புரியுதா? அதை பத்தி பேசுங்க. நம்ம அண்ணன் தம்பிங்க, நம்மளுக்குள்ள 4 பேர் அண்ணன் தம்பிங்கன்னா நம்ம 4 பேருமே ஒற்றுமையா இருந்து கடைசி வரைக்கும் தாய் தந்தைய அவங்க நம்மள வளர்த்தாங்க, அந்த அப்பா அம்மா, நம்ம அவங்கள பராமரிக்கணும். நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம அண்ணன் புள்ள தம்பி புள்ள எல்லாம் ஒன்னா இருக்கணும், சண்டை சாடி இல்லாம இருக்கணும். நாளைக்கு நம்ம புள்ளி ஒருத்தர் வயல அடிக்கிறாங்கன்னா அப்ப யார் போவான்? நீ தனிப்பட்ட குடும்பம் போயிட்ட. இப்போ இந்த 4 பேர் குடும்பத்துல ஒரு புள்ளி வயல மாட்டிக்க அடிக்கிறாங்கன்னா நம்ம ரத்தம் நம்ம அண்ணன் தம்பி தான் ஓடி அவனை பண்ணுவோம். ஆனா நீ தனிப்பட்ட ஆளை போய் வெளியே போய் இங்கிருந்து தனியா போயிட்ட குடும்பத்தை விட்டு உன் புள்ளி ஒருத்த மடிக்க அடிக்கிறான்னா நீ ஒரு ஆளை தான் அங்க மோதணும். ஒரு ரத்த பந்தம் போக மாட்டீங்களா? நம்மளுக்கு நம்ம போக மாட்டீங்களா? போகல. போவோம். அதுக்கு இதுக்கு சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்கண்ணே. என்னுடைய அண்ணனுடைய குழந்தை எங்க அடிபட்டாலும் நான் பார்த்தால் ஓடுவது என்னுடைய ரத்த பந்தம். அது மகிழ்ச்சியில வராதுன்னு. மகிழ்ச்சி என்னன்னு மட்டும் சொல்றதுண்ணே. நம்ம வெளியே போயிடுறோம். இப்ப நம்ம ஒரு குழந்தை நம்மளுக்கு கல்யாணம் ஒரு குழந்தை குட்டி பசங்க இருக்காங்க. இப்ப நம்ம அப்பா அம்மா தான் அவங்கள பாத்துக்கணும், வேற யாரும் கிடையாது. நம்ம வெளியே வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் யாரும் அவங்க பாதுகாப்புல இருக்குது. அவங்க ஒரு குழந்தை உடம்பு சரியில்லையோ இல்ல ஏதாவது ஒண்ணு ஆச்சோ சித்த வைத்தியம், அப்பெல்லாம் நாட்டு வைத்தியம் தான். அது இவங்க சொல்லிட்டாங்க. இல்ல நான் சொல்றேன் சார், அததான் நீங்க சொல்றீங்க, அததான் இவங்க சொன்னாங்க, அததான் நானும் அரை மணி நேரமா சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. இந்த மகிழ்ச்சி தனிப்பட்ட குடும்பம் தனிப்பட்ட முறையில நம்ம தனியா போயிட்டு எல்லா சந்தோஷமும் இருக்கு, எனக்கு நான் தனியா என் பொண்டாட்டி இது வாங்கி கொடுக்குறேன், பிள்ளைக்கு இது வாங்கி தரேன் அப்படின்றதெல்லாம் சந்தோஷம் இல்லை சார். நம்ம ஒரு குடும்பம் ஒரு ஒற்றுமையா இருந்து ஒரு நல்ல பொங்கலோ தீபாவளியோ பண்டிகை எந்த நல்ல நாள் வந்தாலும் ஆளுக்கு 10 ரூபா போட்டு எத்தனை பேர் இருக்கிறோமோ நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்லது பொழுது வாங்கி கொடுத்து சந்தோஷமா உக்காந்து நம்ம கொண்டாடுறது தான். அதில் தான் ஒரு குடும்பம், கூட்டு குடும்பம்ன்றது ஒரு சந்தோஷம். தனிப்பட்ட முறையில போய் நம்ம ஒரு கிலோ கறி வரைந்து நம்ம பொண்டாட்டி புள்ளியெல்லாம் சாப்பிட்டு நம்ம இருந்துட்டோம் அவங்க எப்படியா போட்டோன்ற அது சந்தோஷம் கிடையாது. ஒரு கோயில் திருவிழா நடக்குதுனாலும் நம்ம குடும்பத்துல ஒன்னா சேர்ந்து நம்ம ஒரு நல்லது பொருள் கடை வெட்டி கறியை செய்தோம் நம்ம குடும்பத்தோட உக்காந்து நீங்க பந்தி பராமரி இத்தனை பேர் இந்த ரவுண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, அந்த சந்தோஷம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நீங்க தனியா போயிட்டு நீங்க தனிப்பட்ட முறையில போய் செய்து சாப்பிட்டு பாருங்க, அந்த சந்தோஷம் எப்படி இருக்குது. என்னைக்குமே இந்த சந்தோஷம் உங்களுக்கு லைஃப்ல கிடைக்காது. இந்த சந்தோஷம் ஒன்னா கூட்டு குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம். தனிப்பட்ட முறையில நான் தனியா தான் வாழ்வேன், நான் தனியா தான் இருப்பேன், நான் கடைசி வரைக்கும் என் பொண்டாட்டி புள்ளி தனியா தான் வச்சுன்னு இருப்பேன், யாரும் அண்ணன் வானா தம்பி வானா அப்பா வானா அம்மா வானான்றவங்கலாம் இந்த லைஃப் கடைசி வரைக்கும். ஆனா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க மாட்டேன், ஆனா வெளியே வந்தானா சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுவேன். நம்ம கூட்டு குடும்பத்துல கூழு குடிச்சவளும் கஞ்சி குடிச்சவளும் இத்தனை பேர் சந்தில நம்ம வெளியே வந்து நின்னாவே ஒரு சண்டை சாடினா கூட பங்காளிங்க நம்மளை நின்று பார்த்து எதிர்த்து பேச பயப்படுவாங்க. அந்த மாதிரி என்னைக்குமே கூட்டு குடும்பம் தான் சிறந்தது. ஆனா தனி குடும்பம் சிறந்தது. தனி குடும்பம்ன்றது இன்னைக்கு என்னைக்கு இருந்தாலும் உனக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் யோசிப்பேன், ஐயோ அன்னைக்கு நம்ம அண்ணன் தம்பிங்க கூட இல்லாம போயிட்டோம், அப்பா அம்மா கூட இல்லாம போயிட்டோம், நம்ம அப்பா அம்மாவும் நம்மளை ஒதுக்கிட்டு வந்துட்டோம், அண்ணன் தம்பிகளும் ஒதுக்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு யார் காலில் போயிரு அந்த நேரத்துல உனக்கு ஏதாவது ஒரு நடந்து இருந்தா அந்த நேரத்துல நீ யோசிப்ப, இன்னைக்கு அண்ணன் தான் நம்மளுக்கு தாங்கிருப்பான், அப்பா தான் பார்த்துருப்பாங்க, அம்மா தான் பார்த்துருப்பாங்க. நீ தனிப்பட்ட முறையில் போயிட்டு பேரு அப்பாவும் பாசக்க யோசிப்போம், அன்னைக்கு அப்பாவை விட்டுட்டு நீ போயிட்ட, எல்லாரையும் விட்டுட்டு போயிட்ட, உன் சந்தோஷம் நீ பார்த்துக்கோ, எங்க சந்தோஷம் நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு நீ யோசிப்பேன். என்னைக்கு இருந்தாலும் இந்த குடும்பத்துல ஒரு நல்ல நாள் தீ நாள் எந்த ஒரு சண்டை சாட்சி எது வந்தாலும் சரி கடைசி வரைக்கும் இன்னைக்கு தனிப்பட்ட கூட்டு குடும்பத்தில் இருந்து சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. தனி குடும்பம்ன்றது எனக்கு பிடிக்கல, இந்த கூட்டு குடும்பம் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நன்றிதான். இப்போ நீங்க உங்க சப்ஜெக்டை விட தனி குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைன்றது தான் நிறைய பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், என்னுடைய பெருமை என்னன்னு நான் சொல்ல போற இடத்துல போயிட்டு அவன் அயோக்கியன் இவன் பொறுக்கி இவன் ரவுடின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை, நான் சிறந்தவன் சொல்ல போறேன். அதனால உங்க டீமுக்கு வலு சேர்க்கணும்னா இதெல்லாம் சிறந்தது சொல்லணுமே தவிர தனி குத்தத்துல பாருங்க அவன் அது அவசரப்படுறான், தனி குத்தத்துல பாருங்க இது தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு வலு சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா அதை சொல்லல, நீங்க அவங்களுக்கு என்னெல்லாம் வீக்கா இருக்கு அதை சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்லை, அவங்க பாருங்க தனியா போய் கஷ்டப்படுவோம், அது பாருங்க தனியா இது அவங்க பாருங்க அது இல்லைன்னு. நான் கூட்டு குடும்பம் இருப்பதால் நான் இவ்வளவு மகிழ்ச்சி அடைக்கிறேன். நான் எப்படி கூட்டு குடும்பத்துல சந்தோஷமா இருக்கேன் இது வெளியே சொன்னாதான் பாக்குறவங்களுக்கு ஓ கூட்டு குடும்பத்துல இவ்வளவு சந்தோஷம் இருக்கா
அவங்கள குறை சொல்றதுக்கு நீங்க உட்கார்ல, உங்களுடைய முழுமையை சொல்லிவிட்டு எதுக்கு சொல்லலாம். என்கிட்ட சப்ஜெக்டே இல்லை பாருனால அவங்கள குறை சொல்லி விரல காட்டுறதுல பிரயோஜனம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இவங்க எல்லாருமே பேசியிருக்கீங்க. இப்போ இவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு எது மகிழ்ச்சி அப்படின்னா, கூட்டு குடும்பமா அல்லது தனி கொடுத்தனமா? ரெண்டு இடத்துலயுமே மகிழ்ச்சி இருக்கு, ரெண்டு இடத்துலயுமே பிரச்சனை இருக்கு. பொருளாதார அடிப்படையில் இன்று பிரிந்து இருக்கிறார்களா அல்லது மகிழ்ச்சி தொலைத்ததால் பிரிந்து இருக்கிறாங்களா? இந்த கேள்வி இருக்கு இல்லையா? பொருளாதார அடிப்படையில் தான் பிரிஞ்சாங்கன்றது ஒரு காலகட்டத்துல உண்மையா தெரிஞ்சிச்சு. மகிழ்ச்சி இல்லாம இல்ல. கூட்டு குடும்பத்துல உண்மையில மகிழ்ச்சி இருக்கு, தனி குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கு. ஆனா கூட்டு குடும்ப மகிழ்ச்சி எங்கு சிதைந்தது என்றால் உறவுனால அல்ல. பெரியவங்களை பார்த்து மதிக்கணுமா மதிக்க கூடாதா, என் அண்ணன் தம்பி, இந்த உறவுனால அல்ல, பொருளாதார அடிப்படையில் மாறிச்சு. அது எப்படா மாறிச்சு? உதாரணம் எப்படி சொல்லுவ அப்படின்னா, இவங்க சொன்ன மாதிரி அந்த பணத்தை வைத்து எனக்கு தேவையானதை ஒரே ஆள் செலவு பண்ணிப்பேங்க, 4 பேர் தான் எல்லாருக்கும் நான் செலவு பண்ண வேண்டிய அந்த பொருளாதாரத்தில் நான் சொல்லல. இந்த பொருளாதாரம் எங்க அடிப்படையா பிரச்சனையா வருதுன்னா, ஒரு வீடு வாடகை எடுக்க போனா அங்கேயே நம்ம காலி. நானும் என் பொண்டாட்டி என் குழந்தை எங்க அம்மா அப்பா, வீடு இல்லை சார் வெளியே போன்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க சார். நீங்க 2 குழந்தை ஓகே சார், அதுக்கு மேல ஒருத்தர் இருந்தாலும் அளவுடு இல்லை. இந்த கூட்டு குடும்பம் எங்கே பிரிந்தது? எல்லாருக்கும் சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டுக்கு தான் போனோம். இன்னைக்கு வாடகை வீட்டுக்கு போனா கூட்டு குடும்பத்துக்கு அளவே பண்ண மாட்டாங்க. அப்புறம் இப்படி கூட்டு குடும்பம் இருக்கும். கூட்டு குடும்பம் மகிழ்ச்சி இல்லாதால் பிரிந்தார்கள் என்று உங்களுக்கு தோணினால் அது உண்மையே கிடையாது. அதெல்லாம் மதிக்க தயாரா இருக்காங்க. சொந்த வீடு இல்லை, வாடகை வீடு ஸ்பிட் ஆன, ஏன்னா மக்கள் தொகை பெருக பெருக சொந்த இடம் எல்லாருக்கும் இல்லை. அப்போ வாடகை வீட்டுக்கு போகும்போது அவங்க அலோவ் பண்ணல. அப்போ பரவாயில்ல இருந்துக்க, நான் ஒரு வீட்டுல இருந்துக்கிறேன். அங்கேயும் அந்த உறவு விட்டு கொடுத்துருக்கு. விட்டு கொடுத்து சரி ஒரே வீட்டுல அளவு இல்லையா, நீ போ, நீ ஒரு வீட்டுல இருந்துக்க, நான் வந்து பாக்குறேன், நானும் வந்து பாக்குறேன் அப்படின்னு இந்த உறவு, அன்பு, பாசம், மகிழ்ச்சி எல்லாம் இருக்கு. பிரிந்து கிடப்பதற்கு காரணம் இன்றைய சூழ்நிலையில் பொருளாதாரம் என்கின்ற பேரில் வீடு, ஒரு வீடு தான் இது எல்லாமே பிரிச்சிருக்கு. நீங்க நல்லா எடுத்து பாருங்களேன். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருமே இந்த தாட்குள்ளேயே போல. நான் என்ன அண்ணன் தம்பி கூட சொத்து கேட்டு சண்டை போட்டேன், எங்க மாமியார் சொல்லிடுறேன், இதெல்லாம் வந்து இப்போ வந்ததுங்க. இது பிரிவு எங்க ஒரு புள்ளி வச்சாங்க அப்படின்னா, கூட்டு குடும்பம் பிரிந்ததுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது வாடகை வீடு. வாடகை வீட்டுல அளவுடு இல்லைன்னு எப்ப சொன்னாங்களோ அப்போ மனசை கல்லாக்கி கொண்டு தாய் தந்தையர் தன்னுடைய பிள்ளையும், பிள்ளை தன் தாய் தந்தையரும் விட்டு பிரிய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்துட்டாங்க. அது எப்படி ஆயிப்போச்சு நாளடைவுல, திருமணம் செய்யும் போதே அவங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எங்கன்னா வீடு பார்த்து போகணும். ஏன்னா இருக்கிற வீட்டுல கல்யாணம் ஆகி வந்தா இதுக்கப்புறம் ஒரு குழந்தை, அம்மா அப்பா இருக்காங்க, அப்போ மாமனார் மாமியார் 5 பேர் எப்படியும் காலி பண்ண சொல்லுவான். அப்பவே தனி கொடுத்துறதுக்கு அவங்க தயாராகிறாங்க. அப்படி தயாராகி வந்துட்டு இப்ப எப்படின்னா, கல்யாணம் பேசும் போதே எங்க கல்யாணம் பண்ணணும் தனி கொடுத்துன வச்சிருவீங்களா? இது இப்ப நடக்கிற விஷயம். தனி குடும்பத்திலையும் மகிழ்ச்சி இருக்கு, கூட்டு குடும்பத்திலையும் இருக்கு. அது இன்னைக்கு பிரிஞ்சதால நம்ம இதுவா அதுவான்னு வாதம் பண்றோம். இது பிரியாமல் இருந்திருக்குமே ஆனால் இன்னைக்கும் அந்த மகிழ்ச்சி பார்க்க முடியும். இப்பவும் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அது இல்லாத போயிடுமோன்ற பயம்லாம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கும் தாய் வீட்டு சீதனம்ட்டு அக்கா ஒரு இடத்துல இருப்பாங்க, தங்கச்சி ஒரு இடத்துல இருப்பாங்க. தீபாவளிக்கு எடுத்து போய் கொடுக்குறாங்க, நோன்பு அப்போ கொண்டு போய் கொடுக்குறோம். ஏன் கொடுக்கணும்? அந்த உறவு நீடிக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் இருக்கு. வந்து தாய் தந்தையை பார்க்கின்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அவங்க ஏன் பார்க்கல அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. பாசம் இல்லாம இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை. இந்த உலகத்துல அவன் வாழ வேண்டியதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு மாயான உலகத்துக்குள்ள எல்லாருமே வந்துட்டோம். எல்லாம் ஒரு மாயைன்ற அளவுக்கு மைண்ட்ல ஏறிடுச்சு. அப்ப அது இருந்தா என் வீட்டுல இருக்க தேவைப்படுதோ இல்லையோ, எனக்கு ஒரு மரியாதை வேணா எனக்கு இருக்கணும்ன்ற ஒரு பொருளாதார அடிப்படையில வந்த உடனே பொருளீட்டும் வேலையில் எல்லாம் இறங்கின அப்புறம் உறவுகள் எல்லாம் மனசுக்குள்ள இருக்கு, வெளியே காட்ட முடியல, வெளியே போய் சந்திக்க முடியறதில்ல. நீங்க திருமணத்துக்கு போனா ஒரு குடும்பம் 3 நாள் திருமணம் பண்ணுவாங்க. குடும்பத்தோட லீவ் போட்டு
போயிருப்பாங்க. ஃப்ரெண்டுங்களுக்கு லீவ் சொல்லிட்டு ஆபீஸ்ல சொல்லிட்டு வருவாங்க. இன்னைக்கு பாருங்க, கணவன் வேலைக்கு போறாரு, திருமணத்துக்கு போகும்போது என்ன சொல்றாரு, நீ போயிட்டு வந்துருமா ரிசப்ஷனுக்கு, முடிஞ்சா நான் கல்யாணம் போய் காலைல பார்த்துட்டு அப்படியே ஆபீஸ் போறேன். கணவனும் மனைவியுமே நீ கல்யாணத்துக்கு போய் சேர்ந்து போக முடியல அப்படின்னா 2 பேரும் தான் டைவர்ஸ் பண்ணிட்டா போறாங்க கல்யாணத்துக்கு. இல்ல, எந்த அளவுக்கு தேவைப்படுது பொருளாதாரம். அதனால இந்த பிரிவினைகள் நிறைய தெரியுறதால நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் மாறி போச்சுன்னு நினைக்கிறோம். அது உள்ளுணர்வா இருந்துகிட்டு இருக்கு, வெளியே காட்ட முடியல. இந்த பாச பந்தம்லாம் உள்ள இருக்கு, எல்லாம் ஆழமா இருக்கு, ஈரமா இருக்கு, மனசார இருக்கு, வெளியே காட்டுவதற்கு வழி இல்லை. திருமணத்துக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் பார்ப்பாங்க. நீங்க பார்த்திருக்கலாம், வந்தாங்கன்னா தாவணி கட்டிய ஒரு பெண்ணோ அல்லது ஒரு ஆணோ அவங்க துள்ளி குதித்து விளையாடினா அது யாருடைய பொண்ணு, கல்யாண வயசுல ரெடியா இருக்கு, ஓ அவங்க பொண்ணா, இவங்க பையனா. அப்போ அந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சியில பார்க்கும்போது திருமண முடிவெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கணவன் மனைவியே கல்யாணத்துக்கு சேர்ந்து போக முடியல. அதனால எல்லாமே துண்டாயிடுச்சேன்னா இல்லை. நிதர்சன உண்மை என்னவென்றால் பாசம் மகிழ்ச்சி எல்லாருக்குமே இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. வெளியே காட்டுறதுக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லைன்னா பகட்டு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டோம். அது மாற முடியாது. மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், ஆனா மாற முடியாது. இவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இல்லையா, மீண்டும் வரும் உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம சாப்பிட்டு இருந்த உணவெல்லாம் மறந்துட்டோம். இன்னைக்கு வேற ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மாறிட்டு மறுபடியும் இல்லை இதெல்லாம் பாய்சன், இதெல்லாம் உடம்புக்காகாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய உணவு வர மாதிரி இந்த கூட்டு குடும்பம் வரும் அப்படின்றாங்க. அந்த எந்த அடிப்படையில் சொல்றாங்க தெரியாது, ஆனா வரும், வரணும்ன்றது என்னுடைய ஆசையும் எல்லாருடைய ஆசையும். வரும் அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை வரலாம் அப்படின்னா பல கோடி ரூபாய் சம்பாரிச்சு ஒரு பெரிய இடம் வாங்கி எவனா சொந்த வீடு கட்டி இருக்கானோ அங்கெல்லாம் திருப்பி கூட்டு குடும்பம் வரும். ஏன்னா உறவு பத்திய ஒரு புரிதல் இப்ப வந்துகிட்டு இருக்கு. திருமணமான புது தம்பதியருக்கு ஒரு 3 மாத கர்ப்பம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏங்க இடுப்பு வலிக்குது, இல்லை ஏதோ ஒரு சிம்டம்ஸ், வாந்தி வருது, இல்லை மயக்கமா இருக்கு சொன்னா உடனே கணவனுக்கு எதுவுமே தெரியாத ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஆனா பாட்டி காலத்துல நம்மளுடைய பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அது ஒண்ணு இல்லை, 3ஆம் மாசம் இப்படிதான் இருக்கும், போக சொல்லி வேலை பார்க்க சொல்லு, இல்லை இதை குடிக்க சொல்ல, அது பண்ண சொல்லுனாங்க இல்லையா. அது இப்ப புரியுது எல்லாருக்கும். ஏன்னா குழந்தை இல்லை, 8 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணணும். அதனால அப்படி செலவு பண்ண வேண்டியதே இல்லை, பாட்டி வைத்தியம் இருந்தது. இப்ப புரியுது ஒவ்வொன்றும். நான் சாப்பிட்ட உணவு என்ன, நான் எப்படி தூங்கணும், எப்படி முழிக்கணும், எத்தனை மணிக்குள்ள படுக்கணும் எந்திரிக்கணும் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா மாறி, இல்ல மூத்தவர்கள் முதியவர்கள்லாம் வேணும், அவங்கதான் நம்முடைய அனுபவம், அதுதான் இந்த சந்ததி, அதுதான் இனிமேல் கொண்டு செல்லும்ன்றது புரிஞ்சிருவாங்க. ஆனால் இவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் மட்டும் ரொம்ப ஆணித்தனமான பாயிண்ட் சொன்னாங்க. அடித்தாலும் பிரச்சனையே இருந்தாலும் 4 செவத்துக்குள்ள போயிடும் அப்படின்ற ஒரு ஆணித்தனமான விஷயம் இருக்கு. அண்ணன் தம்பியோடு இருக்கும்போது அது வெட்ட வெளிச்சமாக தெரியும் அப்படின்னாங்க. இது 4 செவத்துக்குள்ள போயிடும். இந்த 4 செவத்துக்குள்ள போயிடும்ன்றது நாளடைவுல அதுவும் உடையும், தகத்தெரியும். ஏன்னா யாரும் இல்லாதன்னு நீங்க இந்த கேள்வி கேட்கிற, இவங்க 2 பேருக்குள்ள இன்னும் பேச்சுவார்த்தை பலமா போகும். நீ யாருன்றதுதான் ஆடிக்கிட்டு இருக்க, நீ யாரு இல்லைனால என்ன அடிச்சிட்டு இருக்க, நீ யாரு இல்லைன்னு எதிர்த்து பேசுற. எங்க அம்மா இருந்தா, எங்க அப்பா இருந்தா, அதே மாதிரி எங்க அம்மா இருந்தா அப்பா அப்ப நம்ம இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இனிமேல் வரும். 4 செவத்துக்குள்ள சண்டை போறது இல்லை. இந்த சண்டையே வராம இருக்கணும்னா பெரியவங்க இருக்கணும்ன்ற இவங்க சொன்ன ஒரு கருத்தும் இனிமேல் மாறும், இவங்க சொன்ன கருத்தும் மாறும். அப்படி மாறினால், மாறும்ன்ற நம்பிக்கை மாறினால் இந்த சமூகம் நன்றாக இருக்கும். உண்மையிலே சொல்ல போனால் தனி குடித்தனமாக இருந்தாலும் சரி, கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, பொருளாதார அடிப்படையில் இன்று மகிழ்ச்சியை தொலைத்து விட்டோம். மேலுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்கிறோம், நிரந்தர மகிழ்ச்சியாக மாற எல்லாரும் அதுக்காக கொஞ்சம் யோசித்தா நல்லா இருக்கும்ட்டு தீர்ப்பு இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இதுலயும் இன்னைக்கு மகிழ்ச்சி தொலைச்சிட்டோம், இதுலயும் மகிழ்ச்சி தொலைச்சிட்டோம், 2த்துலயும் இருக்கு. இது இணைந்து வந்தால் இந்த சமூகம் மாறும். பண்பாடு கலாச்சாரம் தமிழனுடைய அத்தனை அடையாளமும்
மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பை சொல்லி இந்த மன்றத்தை முடித்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.